இங்கே தான் நம்ம மிஸ் பண்றோம் பாருங்க. हम यहीं पर छोड़ देते हैं. நமக்கு அந்த பொறுமை இருக்காது. हम में धीरज नहीं रहता है. உங்களுக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த பொறுமை இருக்காது. आपको हो या मेरे लिए हो, धीरज नहीं रहता है. எல்லா இடத்துலயும் நம்ம பொறுமையா இருப்போம். हम सभी स्थानों पर तो धीरज रखते हैं. ஆனா தேவனிடத்துல பொறுமை இருக்க மாட்டோம். लेकिन परमेश्वर के पास धीरज नहीं रहते हैं. தேவன் இப்ப உள்ள இருக்கிறார். परमेश्वर हमारे अंदर है. இப்போ விழுந்து போறதுக்கு சான்ஸே இல்ல. अभी तो हम पीछे फिरने की कोई चांस नहीं है. ஆனா நம்ம எப்படி பிரசங்கம் பண்றோம்? लेकिन हम प्रचार कैसे कर रहे हैं? ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்துல கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மூலமா நம்ம அந்த வார்த்தையை பார்த்து கொண்டு வருகிறோம். एक एक सप्ताह भी इस वर्ष जो वाचा हमें परमेश्वर ने दिया था उसके द्वारा हम देख रहे हैं. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 7 அத பார்த்துட்டு வரோம். यशायाह 60वां अध्याय में 1 से 7 वचनों तक हम देख रहे हैं. அது அங்க என்ன சொன்னது? इसमें क्या बताया गया है? இந்த வருஷத்துல தேவன் நம்முடைய சபை அல்ல சபைகளை इस वर्ष में परमेश्वर हमारे कलीसिया और कलीसियों को வளர்ச்சி அடைய வைப்பாரு. उसको बढ़ाएंगे, விருத்தி அடைய வைப்பாரு. वृद्धि करेंगे. சபைகள்ல தேவனுடைய ஆளுகை இருக்கும். और कलीसिया में परमेश्वर का अधिकार होगा. அத குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். उसके प्रति हम देखते आ रहे हैं. அது மாத்திரம் சொல்ற எல்லா வார்த்தைகளும் வந்து சாமானியமா நடக்காது. जो भी वचन बोला गया है वो उतना शीघ्रता से नहीं होता है. ஏன்னா தேவனுடைய காரியங்கள்லாம் வந்து நடக்குமான்ற ஒரு சந்தேகம் மாதிரி தான் இருக்கும். परमेश्वर के सारे काम तो होएगा क्या करके हम देखेंगे वैसा ही रहता है. ஆனா அதெல்லாம் விசுவாசிக்கணும். लेकिन उसको विश्वास करना चाहिए. திரளான ஜனம் உங்க முன்னாடில வரன்னு சொல்லப்பட்டிருக்கு. बहुत से लोग आपके कलीसिया में आएगा करके लिखा है. வானத்து நட்சத்திரம் போல உனக்கு மக்களை தருவேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு சொன்னாரு. आकाश के तारागणों जितना तुम्हारे वंशज होंगे करके अब्राहम को वचन दिया गया था. எல்லாமே நம்ப முடியாது. वो सब तो हम तो उतना आसानी से हम विश्वास नहीं कर पाएंगे. ஆனா நீங்க விசுவாசிக்கணும் அத. लेकिन आप और हम तो अवश्य विश्वास करना है. அத தான் இங்க பிரசங்கம் பண்றோம். वही हम प्रचार कर रहे हैं. ஆகவே அந்த வளர்ச்சி, इसलिए वो बढ़ोतरी, விருத்தி, वृद्धि தேவனுடைய ஆளுகை और परमेश्वर का अधिकार சபைக்குள்ள செய்யறாரு. ये कलीसिया में कर रहे हैं. இத ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாரு. ये परमेश्वर ने हमसे कहा है. நம்ம தொடர்ந்து அந்த வார்த்தையின் மேல அவர் பேசப்பட்ட வார்த்தையின் மேல நம்ம கவனத்தை வைக்கணும். हम लगातार परमेश्वर के वचनों पर हमारा ध्यान लगाना चाहिए. சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்காது. जो भी वचन बोला गया है और हमारे जीवन का कोई संबंध नहीं रहेगा. சம்பந்தம் இல்லனா கூட நம்ம விசுவாசிக்கணும். अगर संबंध ना रहने से भी हम विश्वास करना है. இங்க தான் நம்ம நிறைய சபைகள் கோட்டை விட்டுருது. यहीं पर सारी कलीसिया वो छोड़ देते हैं. கர்த்தர் சொல்றாருங்க, परमेश्वर तो बोलते हैं, சொன்ன மாதிரி இல்லையே. लेकिन वो बोले अनुसार नहीं है. இல்லங்க, சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கு விசுவாசிக்கணும். वो बोले अनुसार रहने के लिए हम विश्वास करना है. எவ்வளவு நாள் விசுவாசிக்கணும்? कितना विश्वास करना है? வசனத்தை வாசிப்போம். हम वचन पढ़ेंगे. எபிரேயர் புத்தகம் इब्रानिया निकालेंगे. 10ஆம் அதிகாரம். इब्रानिया में 10 சொல்லுங்க. எபிரேயர் புத்தகம் इब्रानिया 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 35 இருந்து उसमें 35 से 39 तक पढ़ेंगे. வாசிக்க போறோம். अभी हम पढ़ेंगे. தமிழ்காரங்க பைபிள் எடுத்துங்க. सब बाइबल निकाल लीजिए. இந்திக்காரன் பைபிள் எடுத்துங்க. तमिल और हिंदी वाले दोनों निकाल लीजिए बाइबल. கவனிங்க. ध्यान दीजिए. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. 35-36 पढ़ेंगे. इसलिए अपना साहस न छोड़ो क्योंकि उसका प्रतिफल बड़ा है, क्योंकि तुम्हें धीरज रखना अवश्य है ताकि परमेश्वर की इच्छा को पूरी करके तुम प्रतिज्ञा का फल पाओगे. 37-38 வாசிக்கிற. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். 37-38 पढ़ेंगे. क्योंकि अब बहुत ही थोड़े समय रह गया है जबकि आने वाला आएगा और देर न करेगा और मेरा धर्मी जन विश्वास से जीवित रहेगा और यदि वह पीछे हट जाए तो मेरा मन उनसे प्रसन्न न होगा. आमीन. நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிறவராய் இராமல் ஆத்தும ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். पर हम हटने वाले नहीं कि नाश हो जाएं, पर विश्वास करने वाले हैं कि प्राणों को बचाएं. आमीन. பாருங்க, इसमें எப்படி பேசப்பட்டிருக்கு பாருங்க. इसमें क्या बताया गया है? 35 ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள்.
अपना साहस न छोड़ो कि तुम्हारा प्रतिफल बड़ा है। தேவன் எப்படி தர என்ன செய்யறாரு என்ன சொல்றாராம் என்ன பண்றாராம் परमेश्वर क्या बोल रहे हैं? மிகுந்த பலனுக்கு ஏதுவான तुम्हें बहुत से प्रतिफल मिलेगा। தேவன் பெரிய ஒரு பலனை நமக்கு தருகிறவரா இருக்கிறார். हमारे लिए प्रतिफल मिलेगा। மிகுந்த தைரியத்தை விட்டு விடாதீங்க. इसके लिए तुम अपना साहस न छोड़ो। பிறகு நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து तुम उनकी इच्छा के अनुसार करना है। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குது. जो भी वचन आपके लिए दिया गया है उसके लिए आप धीरज रखना है उसे प्राप्त करने के लिए। இங்க தான் நம்ம மிஸ் பண்றோம் பாருங்க. हम यहीं पर छोड़ देते हैं। நமக்கு அந்த பொறுமை இருக்காது. हम में धीरज नहीं रहता है। உங்களுக்கு இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த பொறுமை இருக்காது. आपको हो या मेरे लिए हो धीरज नहीं रहता है। எல்லா இடத்துலயும் நம்ம பொறுமையா இருப்போம். हम सभी स्थानों पर तो धीरज रखते हैं। ஆனா தேவனிடத்துல பொறுமை இருக்க மாட்டோம். लेकिन परमेश्वर के पास धीरज नहीं रहते हैं। இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சவுல் என்ன பண்றான்? ये सौल ने क्या किया? சாமுவேல் சொல்றாரு பலி எடுத்துக்கு நான் வரேன்றாரு. सामुएल बोल रहे हैं तुम्हारे वेदी के पास मैं आ रहा हूँ। அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. वो आने में थोड़ा देर हो गया। ராஜா வந்து பலியிடவே கூடாது. राजा आके बलि नहीं चढ़ाना है। யார் தீர்க்கதரிசி தான் பலியிடணும். भविष्यद्वक्ता ही बलि चढ़ाना है। ஆனா இவர் ராஜா ஆனதுனால लेकिन ये राजा हो गए। அவர் வரதுக்கு லேட் ஆகிறதுக்குள்ள उनके आने में देर हो गया है। இவர் பலியிட ஆரம்பிக்கிறார். तो ये बलि चढ़ाने के लिए चले गए। அங்கேயே வந்து தீர்க்கதரிசி அவரை கோவமா திட்டுறார். तभी वो भविष्यद्वक्ता उनको क्रोधित से डांटे थे। ஏன் நான் வர வரைக்கும் ஏன் காத்துட்டு இருக்க கூடாது? मेरे आने तक तुम इंतजार करना था। அப்போ என்னன்னா इसका मतलब நாம் வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில பொறுமை அவசியமா இருக்கிறது. हम परमेश्वर के वचन को पाने के लिए हम इंतजार करना अवश्य है। பாருங்க நான் ஏற்கனவே வந்த உடனே இப்போ ஆராதனை கூட சொன்னேன். मैंने आते ही मैं आराधना में भी बोला था। இந்த உலகம் வந்து காலகட்டங்களுக்குள்ள அடங்கி இருக்குது. ये जो संसार है वो काल और समय के अंदर एकदम सीमित है। நேரத்துக்கு அடங்கி இருக்கிறோம். நேர காலத்துக்கு समय के लिए सीमित है। வருஷம் மாசம் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. वर्ष और महीना इसमें सीमित हो जाता है உலகம். ये जो संसार है। ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन परमेश्वर वैसे नहीं है। பரலோகம் அப்படிப்பட்டது அல்ல. स्वर्गलोक वैसा नहीं है। தேவ ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. परमेश्वर का राज्य भी वैसा नहीं है। அங்கே அவருக்கு காலம் நேரங்கள்லாம் கிடையாது. वहां पर काल और समय नहीं है। நித்தியத்து உடையவர் அவர். वो तो अनंत प्राप्त किए हुए हैं। அப்படிப்பட்ட மனுஷனை தான் நம்மள கடவுள் உண்டாக்குனாரு. ऐसे ही मनुष्य हमें भी बनाया। ஆனால் பாவம் செய்த பிறகு लेकिन पाप करने के बाद மனுஷன் நித்தியத்துக்குள்ள இருந்து போய் மரணத்துக்குள்ள போயிட்டான். கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டான். ये जो मनुष्य है वो अनंत से निकलकर पाप में चला गया। ஆகவே தான் இப்போ திருப்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு நித்தியத்துக்கு கொண்டு போறாரு. इसलिए उद्धार पाने के बाद फिर से उसको अनंत जीवन की ओर लेके जा रहे हैं। ஆனா இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துல இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். लेकिन फिर भी हम इस संसार में ही जी रहे हैं। நமக்கு வந்து நித்திய மைண்ட் இருக்க மாட்டேங்குது. हमारे अंदर तो अनंत जीवन का समझ नहीं रहता है। நாம வந்து காலகட்டங்களை பார்க்கறோம். हम समय को देखते हैं। வயசை பார்க்கறோம். हम उम्र को देखते हैं। நேரத்தை பார்க்கறோம். हम काल और समय को देखते रहते हैं। அதெல்லாம் உண்மையா இருக்கலாம். ये सब तो सच है। ஆனால் நம்முடைய மைண்ட் செட் நித்தியத்தை குறித்து என்ன இருக்கணும்? लेकिन हमेशा हमारा विचार तो अनंत जीवन की तरफ ही रहना है। இப்போ கூட பாருங்க. अभी भी देखिए என்ன பண்றாங்க? கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு थोड़ा उम्र होने से ही எப்போ வந்து நமக்கு சாவு வருதுன்ற எண்ணத்துல இருக்காங்க. कब हम मृत्यु की ओर जाएंगे करके ऐसे सोच में रहते हैं। இந்த எண்ணம் வரும்போதே நம்முடைய வாழ்க்கை வந்து அந்த அந்த சாவுற வாழ்க்கைக்கு போயிடுது பாருங்க. ऐसा विचार आने से ही हम तो एकदम मृत्यु की तरफ जाते हैं। ஆனா நம்ம நித்தியத்துக்குள்ள கடவுள் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்காரு. लेकिन परमेश्वर तो हमें अनंत जीवन में लेके रखे हैं। வேதாந்தம் சொல்லுது. हमारे पवित्र शास्त्र में ऐसे बोला गया है। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். 3:16 நித்தியத்துக்கு परमेश्वर ने उनके इकलौते पुत्र के ऊपर जो लोग भी विश्वास करते हैं उनको अनंत जीवन मिलेगा। என்னைக்கு இயேசு நீங்க விசுவாசிட்டீங்களோ कब यीशु मसीह को आपने विश्वास कर लिया அன்னைக்கே நம்ம நித்தியத்துக்குள்ள வந்துட்டோம். तभी से हम अनंत जीवन में चले गए। நித்தியனா என்ன? अनंत जीवन का मतलब क्या है? முடிவில்லா ஒரு வாழ்க்கை. जहां पर कोई समाप्ति नहीं ஆனா இந்த உலகத்துல இருக்கிறோம். लेकिन हम संसार में जी रहे हैं। ஆனா நம்முடைய மைண்ட் அத சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ வேண்டும். तुम्हारे आत्मा जिस तरह जी रहा है वैसे ही तुम हर तरह से कुशल रहना है। ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல இதுதான் இதுவாயிடுச்சு।
लेकिन इस मसीही समाज में ऐसा नहीं है। நாம் வந்து நித்தியத்துக்கு போகணும்னு யோசனை பண்ணுகிறோம். हम तो अनंत जीवन में जाना है करके तो सोचते हैं, ஆனா நித்தியத்துக்குள்ள தான் நான் வாழ்ந்து நிக்கிறேன்ற எண்ணம் இன்னைக்கு இல்ல பாருங்க. लेकिन अभी भी हम अनंत जीवन में ही जी रहे हैं करके वो सोच नहीं रहता है। விளங்குதுங்களா நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? நான் நித்தியத்துக்கு போக போறது ஒரு நாள் இருக்குது. हम एक दिन अनंत जीवन में तो जाएंगे, ஆனா நித்தியத்துக்குள்ள தான் நான் வாழ்ந்து நிக்கிறேன். लेकिन अभी भी अनंत जीवन में ही जी रहे हैं। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इस पर विश्वास कर रहे हैं? கிறிஸ்து ஒரு நாள் ஒரு ஆண்டவரை பார்க்க போற நேர்ல, एक दिन तो हम मसीह को देखने वाले हैं, ஆனா இப்போ ஆண்டவர் எனக்குள்ள தான் இருக்கிறார். लेकिन अभी भी मसीह हमारे अंदर है। இதெல்லாம் ஆழமான தேவனுடைய வார்த்தையின் நம்பிக்கை. ये सब गहराई से आप वचन में जब विश्वास करोगे तभी होगा। இது ட்ரூத். ये सत्य है। இங்க அதான் சொல்றாரு. यहाँ पर वही இங்க बता சொல்றாரு रहे हैं, நம்ம பொறுமை நமக்கு அவசியமா இருக்குது. हमें धीरज रखना अवश्य है। எதுக்கு பொறுமை? किस लिए धीरज அவருடைய रखना है? வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிற பொறுமை வேணும். उनके वचन को पूरा करने के लिए हम धीरज रखना है। சொல்றாரு 37 வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்துல வருவாராம். 37 में बोल रहे हैं தாமதம் பண்ணார். थोड़े समय में वो आएंगे, आने वाला। அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கணும்? इसको हम कैसे ले நம்முடைய लेना है? காலகட்டங்களில் சில காரியங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில आज हमारे रोजमर्रा के जीवन में எல்லா தாமதம் பண்ண மாட்டார். कभी देर होगा அவர் என்ன பண்ணுவார்? இன்னும் கொஞ்சம் காலத்துல எல்லாம் செய்வார். और थोड़ी ही देर में हमारे लिए सब कुछ करेंगे। அந்த மைண்ட் செட்ல போகணும் நீங்க. ऐसे विचार में आप आ जाना है। பிறகு நான் விசுவாசிக்கிற மனுஷனா இருக்கிறேன். मैं विश्वास करने वाला रहूंगा। நான் விசுவாசத்துல பிழைக்கிற மனுஷனா இருக்கிறேன். मैं विश्वास में ही जीऊंगा। நான் பின்வாங்கி போக மாட்டேன். मैं कभी उससे नहीं ஏன் हटूंगा। பின்வாங்கி போக மாட்டேன்? क्यों नहीं हटूंगा? நான் வந்து நித்தியத்துக்கு போற ஆளு, நான் பின்வாங்க மாட்டேன். क्योंकि मैं अनंत में जाने वाला அது हूँ, மாதிரி मैं नहीं அது மேல हटूंगा। தான் கடவுள் பிரியமா இருக்கிறாராம். इसी ऐसे लोगों पर ही परमेश्वर बहुत प्रिय है। நம்ம பின்வாங்கி போறதுக்கு கடவுளுக்கு பிரியம் கிடையாது. अगर हम हट जाने से उन पर परमेश्वर प्रिय नहीं रहते। அதுல மாதிரி 39 சொல்ற நாம் கெட்டு போகிறதுக்கு பின்வாங்கிறது கிடையாது. 39 में बोला गया है हम हटने वाले नहीं कि हम नाश हो जाएं। கர்த்தரை விட்டுட்டோமா நம்ம கெட்டு போயிடுவோன்றாரு. हम तो नाश हो जाएंगे अगर हम हट गए तो। அப்ப ஏன் பின்வாங்க கூடாது? क्यों नहीं हटना है? நாம் ஆத்தும ஈடேற பின்வாங்கறவராயிராமல், क्योंकि हम नाश होने के लिए तो हम नहीं हटेंगे, விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். हम विश्वास करने वाले बनेंगे। சொல்றாரு பாருங்க எபிரேயர் ஆசிரியர், ये इब्रानिया में बोला है நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். हम विश्वास करने वाले होंगे। சொல்ல நீங்க பக்கத்துல பார்த்து நீங்க விசுவாசிக்கிறவர்களா இருக்கீங்க. आप आपस में बोले हम विश्वास करने वाले हैं। நீங்க சாதாரண ஆள் இல்ல, आप साधारण लोग नहीं हैं, விசுவாசிக்கிற மக்களா இருக்கிறோம். நம்ம आप तो विश्वास करने वाले हैं। என்னத்தை விசுவாசிக்கிறோம்? क्या विश्वास कर रहे हैं? சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். हम सत्य पर विश्वास कर रहे हैं। சத்திய தேவனை விசுவாசிக்கிறோம். हम सच्चे परमेश्वर पर विश्वास कर रहे हैं। நித்தியத்தை விசுவாசிக்கிறோம். हम अनंत जीवन पर विश्वास कर रहे हैं। நித்தியத்துல வாழ்றோன்ற हम अभी விசுவாசிக்கிறோம். भी अनंत जीवन में ही जी रहे हैं। அதனால தான் பேதுரு சொல்றாரு, वही पतरस बोल रहे हैं தேவனுக்கு ஒரு நாள் ஒரு வருஷம் போலவும் ஒரு வருஷம் ஒரு நாளை போலவும். परमेश्वर के लिए एक दिन एक साल के जैसे है और एक साल एक दिन के जैसा है। உங்களுக்கு எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறோம். हम लोग तो सोचते हैं कि विलंब हो गया है, ஆனா கர்த்தர் சொல்றாரு எனக்கு முன்ன நேரமே ஆவலன்றார். लेकिन परमेश्वर बोल रहे मुझे तो अभी समय नहीं हुआ है। வேணாம் சொல்றது. आपको समझ में आ रहा है? அப்போ நம்ம வந்து தேவனோடு கூட நித்தியத்துல வாழ்றோன்ற எண்ணம் வந்துட்டா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சோர்ந்து போக மாட்டோம். हम परमेश्वर के साथ अनंत जीवन में जी रहे हैं करके ऐसे सोच आने से हम कभी उदास नहीं होंगे। வாழ்க்கை முடியுது போதுன்ற எண்ணம் வந்துட்டா தான் நமக்கு சோர்ந்து போயிடும். हमारा जीवन खत्म होने वाला है करके हम हमारे अंदर सोच आने से ही हम उदास हो जाते हैं। நம்முடைய வாழ்க்கை முடிவிலா வாழ்க்கைன்னு சொல்லிட்டா நம்ம சோர்வு வராது. हमारे जीवन की कोई सीमा नहीं है करके सोच आने से हम कभी उदास नहीं होंगे। பாருங்க இன்னைக்கு கூட आज भी நான் சொல்லக்கூடாதுன்ற ஆனா சொல்ல வேண்டியதா இருக்குதுல்ல. आज भी मैं नहीं बताना था लेकिन बता எனக்கு रहा பிறந்த हूं। நாள் இன்னைக்கு. பிறந்த நாள் இன்னைக்கு. मेरा जन्मदिन। கடவுள் வந்து இந்த உலகத்துல என்னை வந்து அம்மாவின் வயிற்று மூலமா என்னை பிறக்க வச்சார். आज मेरा जन्मदिन है। இன்னைக்கு நான் பிறந்த நாள். आज मेरा जन्मदिन है 22 சொல்ல மாட்டீங்களா? 22 1964 நான் பிறக்க வச்சார் என்ன. 1964 में मैं जन्म हुआ। கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 60 साल से भी ऊपर हो गया। ஆனா என்ன கர்த்தர் வந்து ஜீவனோட இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. लेकिन परमेश्वर मुझे जीवित रखे हैं। அது மாத்திரம் இல்ல, நித்தியத்துக்கு நான் யோசிக்கிறேன் நான். और अनंत जीवन के बारे में भी मैं सोचता हूँ। ஆனா நம்ம காலகட்டத்துல பார்த்தா 60 வயசு மேல ஆயிடுச்சு. लेकिन यहाँ संसार में क्या सोचेंगे 60 साल से भी ऊपर हो गया। ஆனா எனக்கு அப்படி தோணல. लेकिन मैं ऐसा नहीं सोचूं।
அப்படிதான் முதல்ல யோசிச்சேன். पहले तो मैं ऐसे ही था, இப்போ பிரசங்கம் பண்றதெல்லாம் வேற மாதிரி பண்றேன். लेकिन अभी जो प्रचार करता हूँ वो दूसरे तरह से करता हूँ। தீர்க்காயசை பத்தி பண்றேன், मैं दीर्घायु के बारे में प्रचार करता हूँ, சுகத்தை பத்தி பண்றேன், मैं चंगाई के बारे में ஆரோக்கியத்தை பத்தி பண்றேன். आरोग्य के बारे में அதுதான் பாஸ்டர்லாம் சொல்றாங்க. यही पासवानों को मैं बोल रहा हूँ। இப்படிப்பட்ட வித்தியாசமான பிரசங்கம் இருக்குது. ऐसे मैं अलग से प्रचार करता हूँ, வித்தியாசம் இல்ல, தேவனுடைய வார்த்தையில இருக்குது. ये अलग से नहीं, मैं पवित्र शास्त्र से ही बोल रहा हूँ। அப்போ உங்களுடைய மைண்ட் செட் நீங்க எப்படி இருக்குது? आपका माइंडसेट कैसा है? 60 வயசு ஆயிடுச்சா, 60 62 வயசு ஆயிடுச்சா, 60 साल हो गया है, 60 साल से ऊपर हो गया है, ऐसा सोचते हैं। நித்தியத்துக்கு வயசெல்லாம் இல்ல. लेकिन अनंत जीवन में तो कोई उम्र नहीं है। ஹலோ, நித்தியத்துக்கு வயசெல்லாம் இல்ல. अनंत जीवन में कोई उम्र नहीं है, வாழ்ந்துனே இருக்கலாம். वो तो हमेशा हम जीते रहेंगे। இப்படி வரும்போது பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு புத்து உணர்ச்சி வரும். ऐसा सोच आने से आपके अंदर तो एकदम आप चुस्त हो जाओगे। காலைல ஒருத்தர் ஃபோன் பண்ணார் பாருங்க, நிறைய பேர் பண்ணாங்க. सुबह एक जन ने फोन किया था, அவர் சொல்றாரு, वो क्या बोले பாருங்க அவரு இன்னும் சுறுசுறுப்பாவே இருக்கிறாரு, वो और भी बहुत ही फुर्ती से हैं, அவருக்கு அந்த வயசு ஆன மாதிரி தெரியல. उनको तो उम्र होने जैसा ही नहीं लगा। பாருங்க நம்மள பாக்குறவங்க எப்படி பாக்குறாங்க பாருங்க, हमें देखने वाले कैसे देख रहे हैं। ஆனா நம்மள சின்ன வயசு ஆளுங்க அப்படின்றீங்க, लेकिन अभी तो हम छोटे उम्र में ही हम एकदम डल हो जाते हैं। சொல்லுங்க நல்லா இருங்க, आप आपस में बोलिए हम अच्छा रहना है। சொல்லுங்க பக்கத்துல பாருங்க, ரொம்ப நல்லா இருங்க, நல்லா இருக்கீங்க நீங்க, बगल में बोलिए आप अच्छा, சொல்லுங்க வாய் தான், ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்க, आप अच्छे हैं करके பாக்குறது இளமையா இருக்கீங்க, आप देखने में बहुत சின்ன வயசு மாதிரி இருக்கீங்க, आप जवान दिख रहे हैं। உங்களை பார்த்து நீங்களே சொல்லணும், போ சின்ன வயசு மாதிரி தான் இருக்கிற நீ, आप बोल रहे हैं आप जवान दिख रहे हो। ஹலோ, வயசாயிடுச்சா, मैं तो बूढ़ा हो गया हूँ। நித்தியத்துல இருக்கிறீங்க, आप अनंत जीवन में हैं। எப்படி நித்தியத்துல இருக்கிறீங்க, आप अनंत जीवन में हैं। சொல்லுங்க எல்லாம் வாய் தரங்க, நித்தியத்துல मुंह இருக்கிறாங்க. खोल के बोलिए हम எனக்கு வயசெல்லாம் ஆகாது, मुझे उम्र नहीं होगा। அதான் பார்த்தேன், கேக் வெட்டினா இப்போ 62 போடக்கூடாது, केक में तो मैं 62 इयर्स नहीं डालूंगा, கணக்கெல்லாம் பண்ணக்கூடாது, इसका கணக்கெல்லாம் பண்ணக்கூடாது, गिनती नहीं करूंगा, ஏன்னா நம்ம நித்தியத்துல வாழ போறோம். क्योंकि हम अनंत जीवन में जी रहे அது இங்கேயே பிராக்டிஸ் பண்ணிக்கணும். उसके लिए प्रैक्टिस यहीं पर करना है। ஆமென் आमेन। இதெல்லாம் என்ன வந்துட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாருங்க பலனா இருப்பீங்க. ऐसे सोच आपके अंदर रहने से और आप एकदम शक्तिशाली बन जाएंगे। வியாதிலாம் கிட்ட வராது, आपकी कोई रोग आपके पास भी नहीं रह आएगा। பாருங்க காலையில सुबह பாஸ்டர் அம்மா கேசரி செஞ்சாங்க, हमारे पास्टर अम्मा तो क्या स्वीट बनाई थी, मिठाई, வந்து அப்படியே வாயில வச்சாங்க, वो हलवा लेके आके मेरे मुंह पे रखे, சாப்பிட்டேன், मैंने खाया था, சோபால சாப்பிட்டுனே இருந்தேன், मैं खा रहा था, எண்ணத்துல பிசாசு சொல்றான், शैतान मेरे अंदर बोल रहा था, அடுத்த வருஷம் இருப்பியா, अगले साल तू रहेगा क्या। எவ்வளவு திமிரு பத்தி அவனுக்கு. ओ शैतान देखो कैसा मेरे से वाकई நான் बात சொன்னேன், किया। டேய் நான் நித்தியத்துல வாழ்வேன்டா, நித்தியத்துல இருக்கிறேன். मैंने शैतान से बोला मैं अनंत जीवन जी रहा हूँ। आमीन। இப்படிதான் நீங்க பேசணும். ऐसे ही आप भी बात करना शैतान से। அவன் உடனே சின்ன சின்ன விஷயத்தை வந்து உங்களை தகராறு பண்ண உங்க கிட்ட வந்து, छोटे छोटे बातों के लिए भी वो एकदम फूट करेगा आपके साथ। ஏன்னா அவனுக்கு வந்து நம்மள வாழ வைக்கிறது அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு हम अच्छा सा जीना उसको पसंद नहीं है, நீங்க சுகமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, चंगाई में रहना उसको पसंद नहीं है, நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, आप आनंद में रहना उसको पसंद नहीं है, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, आप आशीष में रहना उसको पसंद நீங்க नहीं है, தீர்க்காயுசோட இருக்கிறது பிடிக்காது, आप दीर्घायु में जीना उसको पसंद नहीं है। அவன் இப்படி மனதுல சொல்லினே வருவான், वो आपके विचारों में आके बोलेगा, தப்பா சொல்லுவான், गलत बातें बोलेगा, சொல்ல மாட்டானா, आपके जीवन में भी बोलेगा। சொல்ல மாட்டானா, क्या आपसे नहीं बोल रहा है? சொல்லுங்க, யார சொல்ல மாட்டானா कोई உங்ககிட்ட, बोलिए, சொல்லுங்க, आपसे भी बात करता होगा, சொல்ல மாட்டானா, करेगा, அவன் தப்பா சொல்லினே இருப்பான், वो ऐसे उल्टी सीधी बातें आपसे करते रहेगा, சத்தியத்துக்கு மாறாதான் பேசுவான், हमारे पवित्र शास्त्र के विरुद्ध ही आपके साथ बात करेगा, அவனுக்கு நீங்க பதில் கொடுத்துனே இருக்கணும். उसके लिए आप उत्तर देना है। ஹலோ, आमीन। பதில் எங்க இருக்குது? उत्तर कहाँ है आपका? சத்தியத்துல தான் இருக்குது பதில், हमारे पवित्र शास्त्र में ही है। டாக்டர் கிட்ட பதில் கிடையாது, डॉक्टर के पास तो उत्तर नहीं है। டாக்டர் என்ன சொல்வாரு? डॉक्टर क्या बोलेंगे? அப்படிதாங்க, அப்படிதான் ऐसे ही होगा करके वो बोलेंगे। பதில் ஆண்டவர் கிட்ட இருக்குது, लेकिन हमारा அந்த उत्तर तो அந்த भगवान के பதிலை पास நீங்க है। பெற்றுக்கொள்ளணும், वो उत्तर को आप प्राप्त करना है, நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும், उस उत्तर को आप याद रखना है, நீங்க உங்க சூழ்நிலையில அதை சொல்லணும். आपके परिस्थिति में उसको बोलना है। आप பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்குது, यहाँ पर बोला गया है மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம்,
हम தைரியம். हमारे प्रतिफल पाने के लिए हमें साहस रहना है। சொல்லுங்க, நான் தைரியமா இருப்பேன். आप बोलिए हम चलो, साहस मैं धैर्य में இருப்பேன். मैं साहस के साथ சொன்னீங்களா रहूंगा। இல்லையா? आप बोल रहे हैं ना? அன்னைக்கு கூட பாஸ்டருக்கு அதான் சொன்னேன். उस दिन हमने पासवान को भी बोला था, இதை எடுத்து வாயில போடணும். ये वचन को निकाल के आपके मुंह में डालना है। பாஸ்டர் அம்மா கேசரி கொண்டாந்தாங்க. पास्टर अम्मा मेरे लिए हलवा लेके आए, வாயில போட்டுக்கணும்னா இல்லையா? मैंने मुंह में डाल दिया। இந்த வார்த்தையை வாயில போட்டுக்கணும். ऐसे ही वचन को भी आपके मुंह में डालना है। டாக்டர் மாத்திரை மருந்த கொடுத்தா என்ன பண்றீங்க? डॉक्टर अगर दवाई देने से आप क्या करेंगे? சாராளம்மா மாத்திரை என்ன பண்ணுவீங்க? दवाई और வாயில போட்டு முழுங்கணும். दवाई को आप मुंह में डाल के उसको निगलते हैं। இந்த வார்த்தையை போட்டு முழுங்கணும். वैसे ही ये वचनों को आपके मुंह में डाल के उसको निगलना இங்கே है। இருக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது இது. इसको ये अगर बुक में रहने से कुछ नहीं। சொல்லுங்க, தைரியமா இருப்பேன். आप बोलना है நான் தைரியமா இருப்பேன். मैं बलवंत சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து தைரியமா இருக்கணும். मैं धैर्य से रहूंगा। சும்மா பிரதர், இதுதான் இது முக்கியம். ये बहुत ही अहम है। நான் விசுவாசமா இருப்பேன். मैं विश्वास से रहूंगा, எல்லாம் எனக்கு நடக்கும். सब कुछ मेरे लिए होगा। ஆமென். आमेन। ஏன்னா கடவுள் அதான் சொல்ற, நீ சொல்றாரு, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுடாதீங்க. इसलिए बहुत से प्रतिफल पाने के लिए आप साहस से रहना है। ஹalleluya. हालेलुया। அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். वो वचन को कैसे भी हमको हमारे लिए साकार करेंगे, அது சீக்கிரமா வரும். वो शीघ्रता से मिलेगा। நான் பிழைப்பேன். हम जीवित रहेंगे। நான் நீதிமான், நான் பிழைப்பேன். मैं धर्मी रहूंगा, விசுவாசத்தில் பிழைப்பேன். मैं विश्वास में जीऊंगा। சொல்றீங்களா இல்லன்னு தெரியல. आप बोलिए हमारे साथ। வாய் திறந்து நல்லா சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, आप நான் मुंह खोल के விசுவாசத்தில் பிழைப்பேன். बुलाइए, मैं विश्वास से जीऊंगा। நான் கெட்டு போக மாட்டேன். मैं कभी नहीं, நான் கெட்டு போக மாட்டேன். मैं खराब नहीं होऊंगा। ஆமென். आमेन। சரி, இப்போ பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த ட்ரூத்தை எப்படி நம்ம பிடிச்சிக்கணும்? ये सत्य बातों को हम कैसे पकड़ना है, यही महत्वपूर्ण போன है। வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்தோம். पिछले என்னன்னு, सप्ताह से पहले सप्ताह हमने क्या இந்த देखा பழைய था? ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சபைகளை குறித்து என்ன சொல்றாங்கன்னு. ये पुराने नियम के भविष्यद्वक्ता कलीसिया के बारे में क्या बोल रहे हैं? அதுல ஒரு வார்த்தை சொன்னேன் நானு. उसमें से मैंने एक वचन बोला था। தலைப்பு என்ன சொன்னேன்? தலைப்பு போட்டுருக்கேன். शीर्षक की क्या बोला था मैंने? கர்த்தர் மிகவும் நம்ம மீது அன்பு கூர்றார். परमेश्वर हमारे ऊपर अति प्रेम कर रहे हैं। அதிகமா அன்பு கூர்றாராம். बहुत अधिक से हमसे प्रेम रखते हैं। எப்படின்றீங்க? कैसे? மனுஷன் பாவம் செஞ்சிட்டாலும் मनुष्य अगर पाप करने से भी அவன அதிகமா அன்பு கூர்றாரு. फिर भी वो हमारे ऊपर बहुत अधिक प्रेम रखते हैं। ஏற்கனவே உலகத்தை தான் கொடுத்தாரு. पहले तो हमारे लिए सिर्फ संसार ही दिए हैं, ஆனா பாவம் செஞ்ச பிறகு लेकिन पाप करने के बाद மனுஷனுக்கு ரட்சிப்பின் மூலமாக मनुष्य को उद्धार के द्वारा அவரையே கொடுத்துட்டார். अपने आप को ही दे दिए। வேற உலகத்தை இல்ல, सिर्फ संसार को ही नहीं, அவரையே கொடுத்துட்டார். वो अपने आप को ही हमारे लिए दे दिए। அப்ப ஏற்கனவே இருந்த அன்பை காட்டிலும் पहले जो प्रेम था இன்னும் அதிகமா அன்பை காமிக்கிறார். इससे भी ज्यादा प्रेम हमको दिखा रहे हैं। நீங்க நான் என்ன பண்ணுவோம்? आप और हम क्या करेंगे? முதல்ல நல்லா செய்வோம். पहले तो हम अच्छा करते हैं। தப்பு பண்ணிட்டா अगर पाप करने से செய்யறத குறைச்சி செய்வோம். हम जो करते हैं उसको कम करके करते हैं। இதான் நம்முடைய யோசனை. यही हमारा विचार है। ஆனா கடவுள் எப்படிப்பட்டவர்? लेकिन परमेश्वर कैसे हैं? முதல் கம்மியா தான் செஞ்சாரு. पहले तो थोड़ा ही किए, இன்னும் பாவியான பிறகு पापी बनने के बाद இன்னும் அதிகமா செய்யறார். और ज्यादा करे हमारे लिए। எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? कितने लोगों को ये समझ में आ रहा है என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने वाला இந்த हूँ? தேவனை குறித்து பெருசா யோசிங்க. आप परमेश्वर के प्रति आपका सोच बड़ा रहना चाहिए। தேவன் உங்க வாழ்க்கையில ரொம்ப பெருசா பார்க்கணும். நீங்க परमेश्वर को आप बहुत बड़ा करके देखना है। आपके அவரை சின்னவரா பார்க்காதீங்க. उसको आप छोटा करके नहीं देखना है। ஹலோ, आमेन। சரி, இப்போ பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். अभी हम एक वचन எபிரேயர் पढ़ेंगे। 10:10 इब्रानिया 10 में 10 पढ़ेंगे। இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். इब्रानिया में 10:10 पढ़ेंगे। उसी इच्छा से हम यीशु मसीह की देह के एक ही बार बलिदान चढ़ाए जाने के द्वारा पवित्र किए गए हैं। பாருங்க, மறுபடியும் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். यीशु मसीह की देह के एक ही बार बलिदान चढ़ाए जाने के द्वारा पवित्र किए गए हैं। பாருங்க, புதிய ஏற்பாட்டுக்கும் हम वो पुराने பழைய ஏற்பாட்டுக்கும் पुराने नियम और नए नियम के ரொம்ப வித்தியாசம். बहुत से अंतर है। பழைய ஏற்பாடு நிழலாட்டம், जो पुराना नियम है वो तो सिर्फ छाया की जैसे புதிய है। ஏற்பாடு நிஜம். वो
वो नया नियम जो है वो सत्य है। இங்க சொல்லப்பட்டிருக்குது, यहाँ पर क्या बोला गया है? இயேசு கிறிஸ்து ஒரு தரம் பலியிடப்பட்டதினால, यीशु मसीह का एक बार बलिदान चढ़ाए जाने से, அவர் அந்த சித்தத்தின்படி वो उसके अनुसार நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். हम पवित्र बनाए गए हैं। பரிசுத்தமாக போறோம் இல்ல, हम पवित्र बनाए जा रहे हैं करके नहीं लिखा है, பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். हम पवित्र किए गए हैं। பரிசுத்தம் பண்ணிக்கிறது இல்ல. पवित्र अपने आप को करना கவனிங்க, नहीं। आप இன்னைக்கு ध्यान दीजिए, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் என்ன பிரசங்கம்னா, सभी जगह पर क्या प्रचार कर रहे हैं? உங்க முயற்சினால தான் எல்லாம் நடக்க போகுதுன்னு. आप अपनी इच्छा से आप सब कुछ करना है। உங்க முயற்சி இல்லைங்க பிரதர், அவருடைய முயற்சினால நடந்திருக்குது. आपकी कोशिश से कुछ नहीं हो रहा है, वो तो परमेश्वर की कोशिश से हुआ है। பழைய ஏற்பாட்டில் கிடையாது, புதிய ஏற்பாடு எப்படின்னா ஒரு தடவை மரிச்சதுனால நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. पुराने नियम में नहीं, नए नियम में क्या लिखा है? वो एक बार बलिदान चढ़ने से हम पवित्र किए गए हैं। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? ஒரு முறை சொல்லிட்டாருன்னா அது முடிஞ்சிச்சு கதை. एक बार उन्होंने बोल दिया तो सब कुछ हो गया है। திருப்பி திருப்பி தேவன் வந்து மாத்திக்கிறது கிடையாது. फिर से आके वो बदलेंगे नहीं। சொல்லுங்க, நான் அவருடைய பலியினால நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். आप बोलिए, मसीह के बलिदान से हम पवित्र किए गए हैं। சொல்லுங்க, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். हम पवित्र किए गए हैं। எதனால? कैसे? அவர் இயேசு ஒரு தரம் பலியிடப்பட்டதனால। मसीह एक बार बलिदान चढ़ाए। ஏன் அப்படி சொல்றாங்க? क्यों ऐसा बोल रहे हैं? பழைய ஏற்பாடுல पुराने नियम में வருஷந்தோறும் பலியிட்டுனே இருக்கணும். हर वर्ष जाके बलि चढ़ाना पड़ता है। அது மட்டும் இல்ல, எப்பலாம் பாவம் செய்யணும் அப்பலாம் பலியிட்டுனே இருக்கணும். जब भी पाप करते हैं जाके बलि चढ़ाते हैं। அத பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. वही यहाँ पर बताइए। திருப்பி 9ஆம் அதிகாரம் எபிரேயர் புத்தகம் 9:27 வாசிக்கிறேன். அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே। 9 में 27 और जैसे मनुष्यों के लिए एक बार मरना और उसके बाद न्याय का होना नियुक्त है। கவனிங்க, आप ध्यान அன்றி दीजिए, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே। एक बार मरना और उसके बाद न्याय का होना नियुक्त किया गया है। இததான் சர்ச்சு புடிச்சிக்கிச்சு. इसी को सारे कलीसिया में पकड़ लिया है। சர்ச்சு சபைக்கு புடிச்சிக்கிறாங்க. என்ன सारे புடிச்சிக்கிறாங்க? सभाओं में इसी को ஒரு தரம் மரிக்கணும். एक बार मरना है। ஆனா இங்க வந்து எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது? ये किस लिए बताया गया है? ஒரு தரம் மரிப்பதை பத்தி இங்க பேசல. एक बार मरने के बारे में यहाँ नहीं बोला गया। பழைய ஏற்பாடுல पुराने नियम में அடிக்கடி பாவம் செய்யறதுக்கு அடிக்கடி பிரதான ஆசாரியர் தேவனிடத்துல போய் பலி செலுத்த வேண்டியதா இருந்தது. वो बार बार जब पाप करते हैं तो बार बार वो प्रधान याजक के पास जाके बलि चढ़ाना पड़ता है। ஆனா இப்போ लेकिन अभी இயேசு பலி செலுத்ததுனால यीशु मसीह अपने आप को बलिदान किए। அடிக்கடி பலி செலுத்த வேண்டியது இல்ல हम बार बार जाके बलि चढ़ाना नहीं चाहिए, नहीं है। என்பதற்காக இந்த பயன்படுத்துறாரு. इसलिए इस वचन का इस वचन का प्रयोग किया गया है। எபிரேயர் ஆசிரியர் इब्रानिया में வாசிக்கிறேன் 28ல इसमें 28 पढ़ेंगे। கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தர பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார்। वैसे ही मसीह भी बहुतों के पापों को उठा लेने के लिए एक बार बलिदान हुआ और जो लोग उसकी प्रतीक्षा करते हैं उनके उद्धार के लिए दूसरी बार बिना पाप के दिखाई देगा। आमीन। பாருங்க, இப்போ 25 வாசிக்கிறேன். अभी हम 25 पढ़ेंगे। பிரதான ஆசாரின் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை। 25 में पढ़ेंगे, यह नहीं कि वह अपने आप को बार बार चढ़ाए जैसे कि महायाजक प्रति वर्ष दूसरे का लहू लिए पवित्र स्थान में प्रवेश किया करते हैं। 26 வாசிக்கிறேன். अभी 26 அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார்। नहीं तो जगत की उत्पत्ति से लेकर उसको बार बार दुख उठाना पड़ता, पर अब युग के अंत में वह एक बार प्रकट हुआ है ताकि अपने ही बलिदान के द्वारा पाप को दूर कर दे। आमीन। கவனிங்க, आप ध्यान दीजिए, இதை ஏன் வாசிக்கிறோம்? इसको हम क्यों पढ़ रहे हैं? புதிய ஏற்பாட்டு சபை எப்படி இருக்கணும்? नए नियम का कलीसिया कैसे रहना है? ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுதான். एक बार आपने उद्धार पा लिया तो उद्धार पा लिया है। ஒரு முறை பரிசுத்தமாக்கப்பட்டுதான் பரிசுத்தமாக்கப்பட்டுதான். एक बार अगर आपने आपको पवित्र किया गया तो आप पवित्र हैं। ஒரு தரம் ஆண்டவர் விசுவாசினா விசுவாசித்தான். एक बार परमेश्वर पर विश्वास किया तो विश्वास किया है। பின்மாற்றத்துக்கு இடமே இல்ல. पीछे हटने की कोई जगह नहीं है। கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல
लेकिन पुराने नियम में ஜனங்கள் அப்பப்போ பாவம் செய்து தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. सब लोग जो पाप करके परमेश्वर से दूर हो जाते हैं. நீங்க பழைய ஏற்பாடு முழுதும் வாசிச்சீங்கன்னா आप पुराने नियम पूरा पढ़ने से பாவம் நல்லா வாழ்வாங்க, ஆண்டவர் நல்லா வாழ வைப்பாரு, अच्छा जिएंगे, वो பாவம் செய்வாங்க, फिर पाप करेंगे, விக்கிர ஆராதனை பண்ணுவாங்க, जाके मूर्तियों की पूजा करेंगे, பல விதமான கடவுளை வணங்கிட்டு பின்மாற்றம் அடைவாங்க, बहुत से देवताओं की पूजा करेंगे, फिर वो पीछे हट जाते हैं. திருப்பி பிரச்சனை வரும், फिर से परेशानी आएगी, ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க, फिर परमेश्वर को बुलाएंगे, திருப்பி ஆண்டவர் ரட்சிப்பாரு. फिर परमेश्वर उनको उद्धार देंगे. இதுதான் விழுந்து 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 எழுந்திருப்பாங்க. ये ऐसे ही वो पीछे हट जाते हैं, फिर परमेश्वर के पास आते அதே हैं. மாதிரி தான் புதிய ஏற்பாடு நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு. ऐसे ही पुराना नियम है करके सोचते हैं लोग. அன்னைக்கு தேவன் வெளியே இருந்தாரு, उस समय तो परमेश्वर बाहर थे, அதனால அவன் விழுந்து போறதுக்கு சான்ஸ். इसलिए वो पीछे हटने के लिए तो चांस है. கவனிக்க, ரொம்ப முக்கியமான காரியங்களை இன்னைக்கு சபை புரிஞ்சிக்காத இருக்குது இன்னைக்கு. बहुत ही महत्वपूर्ण पॉइंट बोल रहा हूँ मैं. ஆனா இன்னைக்கு लेकिन अभी தேவன் வெளியே இல்ல பிரதர், परमेश्वर बाहर नहीं है. இன்னைக்கு தேவன் நமக்குள்ள வாழ்றாரு. परमेश्वर हमारे अंदर जी रहे हैं. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इस पर विश्वास कर रहे हैं? தேவன் இப்போ வெளியே இல்ல, परमेश्वर बाहर नहीं है. கேக்குதாப்பா நான் சொல்றது? தேவன் இப்போ உள்ள இருக்கிறாரு. परमेश्वर हमारे अंदर है. இப்போ விழுந்து போறதுக்கு சான்ஸே இல்ல. अभी तो हम पीछे फिरने की कोई चांस नहीं है. ஆனா நம்ம எப்படி பிரசங்கம் பண்றோம்? लेकिन हम प्रचार कैसे कर रहे हैं? ஜாக்கிரதை, सावधान रहो, நீ விழுந்து போய்டுவ, तू हट जाएगा, சவுல போல விழுந்து போய்ட போற. साउल के जैसे तू हट जाए, पीछे हट जाएगा. அவன் யாரு? சிம்சனை போல விழுந்துற போற. तू सिमसोन के जैसे पीछे फिर जाएगा. பாருங்க, பழைய ஏற்பாடு எடுத்து வந்து புதிய ஏற்பாட்டுல புகுத்துக்கறாங்க. पुराने नियम को लेके आके नए नियम में वो घुसेड़ रहे हैं. ஆனா புதிய ஏற்பாடுடைய நிலைமை வேற. लेकिन नया नियम दूसरा है, अलग से है. தேவன் உள்ள வந்துட்டாரு, परमेश्वर हमारे अंदर आ गए हैं. இப்போ விழுந்து போறதுக்கு சான்ஸே இல்ல. अभी तो हम नीचे नहीं होएंगे. காரணம் என்ன? इसका कारण क्या है? நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி பிசாசு என்ன பண்ணினா அப்படியே கண்ணை குருடாக்கி வச்சிருக்கான். हम सत्य को नहीं जान पाए, ऐसे शैतान हमारे अंदर आके क्रिया कर रहा है. அதனால தான் பவுல் அடிக்கடி சொல்றாரு, इसलिए पौलुस हमेशा हमसे बोलते हैं நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. हमारे मन की आंख खुल पाए. இப்போ கூட பாருங்க, நிறைய பேர் ஆன்றீங்க. अभी भी लोग ऐसे सोते हुए बैठे हैं. ஏன்னா क्यों? கடவுளோட கூட உட்கார்ந்து பழகிறது கிடையாது வீட்ல. क्योंकि आप परमेश्वर के साथ मेल नहीं रख रहे हैं. வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, आप पवित्र शास्त्र नहीं पढ़ रहे ஜெபிக்கிறது हैं, கிடையாது, आप प्रार्थना नहीं कर रहे. ஆகவே தான் என்ன ஆகுதுன்னா, इसलिए உள்ள கடவுள் இருக்கிறாரு, अंदर तो परमेश्वर है, ஆனாலும் உங்களுக்கு உங்களால செயல்பட முடியாத போறதுக்கு காரணம் என்ன? आप कार्य नहीं कर पा रहे हो. நீங்க அவரோட ஃபெலோஷிப் பண்றது இல்ல. क्योंकि आप उनके साथ मेल नहीं रख पा रहे இல்ல हो. சார், என்னால ஃபெலோஷிப் பண்ண முடியல. मैं मेल नहीं रख पा रहा हूँ. ஏன் ஃபெலோஷிப் பண்ண முடியல? क्यों मेल नहीं रख पा रहे हो? இப்படிப்பட்ட அற்புதமான சத்தியத்தை கேட்கறது இல்ல. ऐसे अद्भुत सत्य को आप सुन नहीं रहे हो. நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், हम पवित्र किए गए हैं, பரிசுத்தம் ஆக போறோம் இல்ல. हम पवित्र होने वाले हैं करके नहीं लिखा है. பரிசுத்தம் ஆவறதுக்கு நீ ஏதாவது பண்ணணும்னு அவசியம் இல்ல. आप पवित्र बनने के लिए कोशिश करो करके नहीं लिखा है. பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது என் சத்தியத்தை என் உள்ளத்துல போணும். हम पवित्र किए गए हैं करके वो सत्य वचन आपके अंदर जाना है. இங்க சொல்லப்பட்டதுல ஒரு தரம் மரிப்பதும், एक बार मरना है, இது மைண்ட் உள்ள போயிடுது. वो तो हमारे दिल में चले जाता है. கவனிக்கிறீங்களா எத்தனை பேர்? இந்த ஒரு தரம் மரிப்பது, एक बार मरना, இது உள்ள போயிடுது. ये आपके अंदर चले ஆனா जाएगा. எதுக்காக இந்த ஒரு தரம் மரிப்பதை பத்தி எழுதிக்கிறாருன்னா, क्यों इस एक बार मरने के बारे में लिखा है? இயேசு ஒரு தரம் மரிச்சு ஒரு தரம் பலியிட்டா போதும் உன் வாழ்க்கை மாறிடும்ன்றதுக்காக எழுதிக்குது. यीशु मसीह एक बार मर के एक बार बलि चढ़ने से ही आपका जीवन बदल जाएगा, इसलिए वो वचन लिखा है. அந்த கான்ட்ராக்ட்டுக்கு தான் இதை எழுதிக்குது. उस वचन के लिए ही लिखा गया ஆனா है. நம்ம என்ன பண்ணிட்டோம்? लेकिन हमने क्या सोचा है? நாம ஒரு தரம் மரிப்பது உள்ள போயிடுச்சு. हम एक बार मरना है करके वो हमारे अंदर चला गया है. நம்ம வாழ்க்கையில் நித்தியத்தை யோசிக்கல. हम अपने जीवन में अनंत जीवन को नहीं सोच रहे हैं. ஆனா எதுக்கு சொல்ல வருது? लेकिन यहाँ पर क्या बोला गया है? பழைய ஏற்பாடு மாதிரி पुराने नियम के जैसे அப்பப்போ பலியிட தேவையில்ல. हम बार बार जाके बलि चढ़ाने की जरूरत नहीं है. அப்போ தேவன் வெளியே இருந்தாரு, तब परमेश्वर हमसे बाहर थे, அதனால விழுந்து போறதுக்கு சான்ஸ் इसलिए இருக்குது. हम गलत करने का चांसेस था. ஆனா இப்போ தேவன் உள்ள வந்துட்டாரு. लेकिन परमेश्वर हमारे अंदर आ गए हैं. இப்போ அடிக்கடி பலியிடணும் அவசியம் இல்ல. हम बार बार जाके बलि चढ़ाने की जरूरत नहीं है. அந்த கான்ட்ராக்ட்டுக்கு தான் இது சொல்லப்பட்டிருக்குது, ஒரு தரம் மரிப்பதுன்னு.
उसके लिए यहाँ पर लिखा गया है एक बार मरना। அது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து பரலோகத்துக்கு போய் நியாயத்திற்கு பட போறோம்ன்றத பத்தி பேசுது. हम स्वर्गलोक में जाके न्याय करना है करके भी लिखा है। அவர் இரண்டாவது தரம் வருவாருன்னு சொல்லிட்டு போட்டுக்குது. फिर दूसरे बार परमेश्वर आएंगे करके लिखा है। இரண்டாவது தரம் வந்து என்ன பண்ணுவாரு? दूसरे बार आके क्या करेंगे? ரட்சிக்கப்பட்ட உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார்னு போட்டுக்குது. जो उद्धार पाए हैं उनको स्वर्गलोक लेके जाएंगे। நம்ம என்ன பண்ணிட்டோம்? हमने क्या सोचा है? கண்டிப்பா சாவு மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. हम मृत्यु पर तो हम विश्वास रखते हैं। ஹலோ, என்ன எது மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு? हम विश्वास में मृत्यु पर विश्वास रखते हैं। சாவு மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. विश्वास मृत्यु पर तो हम इंटरेस्ट रखते हैं, ஆனா நித்தியத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடுச்சு. लेकिन अनंत जीवन में इंटरेस्ट को छोड़ दिए। அதனால தான் நமக்கு வியாதி நம்ம வாழ்க்கையில வந்து நம்மள தாக்குது. इसलिए हमारे ऊपर तो बीमारी रोग आ जाता है। இந்தியில சொல்றீங்களா? சாவு வந்து கன்ஃபார்ம், मृत्यु तो हमारे लिए कंफर्म हो गया, ஆனா ऐसा सोचते நித்தியத்து हैं। மேல கன்ஃபார்ம் இல்லாதக்கிறோம். लेकिन अनंत जीवन में हम कंफर्म नहीं होते हैं। ஏன் அப்படி சொல்லப்பட்டது? क्यों इसलिए ऐसा है? நம்ம சொல்லப்பட்டது தப்பா புரிஞ்சிக்கிறோம். जो यहाँ पर बताया गया है उसको हम गलत அப்ப समझ என்ன रहे हैं। சொல்றீங்க பாஸ்டர்? फिर क्या बोल रहे हैं आप पास्टर करके पूछेंगे? சாவே இல்லையன்றீங்களா? क्या हमारे लिए मौत नहीं है? நான் சொல்றேன், சாவு வந்து நம்முடைய வாழ்க்கையில இருந்து சிலுவையின் மூலமா தேவன் வெளியே கொண்டு போயிட்டாரு. मैं क्या बोल रहा हूँ, मृत्यु को परमेश्वर ने क्रूस के द्वारा बाहर निकाल दिया है। இத சிந்தையில நீங்க என்ன வந்துச்சுன்னா, इस विचार को आप में रखने से நீங்க தீர்க்காயுசுக்குள்ள போவீங்க. आप दीर्घायु के अंदर जाएंगे। சரீரத்துல உங்களுக்கு வியாதி தாக்காது. आपके देह में कोई बीमारी नहीं இப்ப आएगी। வியாதி வந்த உடனே என்ன நடக்குது? अभी बीमारी आने से क्या होता है? எப்போ நம்ம செத்துருவோன்ற எண்ணம் வருது. कब हम मरेंगे ऐसा सोच आप में आ जाता है। அது மட்டும் பயம் வருது, फिर आप भयभीत भी हो जाते हैं, கவலை வருது. फिर चिंता आ அதனால जाता நீங்க है। வாழ்க்கை எப்படி ஆயிடுதுன்னா, கடவுள் மேல நம்பிக்கை போயிடுது உங்களுக்கு. इसलिए आपका परमेश्वर के ऊपर से भरोसा उठ जाता है। கர்த்தர்கிட்ட விசுவாசம் வாழ முடியல. आप विश्वास के साथ नहीं जी पा रहे हो। கர்த்தரை துதிக்க முடியல, आप स्तुति नहीं कर पा रहे हो, கர்த்தரை ஆராதிக்க முடியல. उनकी आराधना नहीं कर पा रहे हो। கவலையோடு பாரத்தோட வந்து அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க. आप बोझ के साथ चिंता के साथ आके बैठ जाते हैं। ஆண்டவர் நல்லவர் அற்புதமானவர் சொன்னா, परमेश्वर अद्भुत हैं, परमेश्वर बहुत अच्छे हैं बोलने உங்க से மனது உங்க உள்ளம் என்ன சொல்லுது? आपका मन और आपका दिमाग क्या बोलता है? ஆமா இவர் சொல்றாரு அப்படின்னு. ये तो बोलते हैं, ऐसा आप सोचोगे। ஆமா சும்மா சொல்லினுக்கிறாரு ये இவர். तो हमेशा बोलते रहते हैं। எனக்கு என்ன வியாதி தெரியுமா? मुझे कितना ये है करके आप நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன் தெரியுமா? मैं कितने कष्ट में हूँ आप बोलेंगे। அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? मेरा कष्ट इनको नहीं मालूम होता। கடவுளை நல்லவர் என்று ஏத்துக்க மாட்டேங்குது மனசு. आप परमेश्वर को अच्छे हैं करके स्वीकार नहीं करते हो। கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பான்ற எண்ணம் நமக்குள்ள வர மாட்டேங்குது. परमेश्वर आपको आशीष देते हैं करके वो विचार आप में नहीं आ रहा है। ஆப்போசிட்டா நம்ம எண்றோம். आप विपरीत सोचते हैं। ஆப்போசிட்டா எண்ணும் போது आप जब विपरीत सोचेंगे நம்முடைய வாழ்க்கை பின்னால போகுது. हमारा जीवन तो एकदम पीछे हट जाएगा। அதனால इसलिए கர்த்தரை நம்ம வெளிப்படுத்த முடிய மாட்டேங்குது. हम परमेश्वर का बयान नहीं कर पा रहे हैं। நான் இப்போ சொல்றேன், अभी मैं बोल रहा हूँ, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். परमेश्वर आपके अंदर है। கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. परमेश्वर आपको पवित्र बना रहे நீங்க हैं। தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. आप परमेश्वर के संतान हैं। நித்தியம் உங்களுக்குள்ள இருக்குது. अनंत जीवन आपके अंदर है। நீங்க தீர்க்காயுசோட வாழ आप முடியும். दीर्घायु में जिएंगे। ஹalleluya. हालेलुया। அப்ப என்ன பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். आप पवित्र किए गए हैं। அப்ப இது எதுக்காக எழுதப்பட்டிருக்குது? ஒரு தரம் மரிப்பதுனா எதுக்காக? एक बार मरना किस लिए लिखा है? அவர் ஒரு தரம் பாடுபட்டார்ன்றத சொல்றதுக்கு இத சொல்றார். यीशु मसीह एक बार पीड़ा सहे वो बोलने के लिए ये लिखा गया है। ஒரு தரம் பாடுபட்டு மரிச்சு உயிரோட எழுந்துட்டு உன்னை ரட்சித்தார்னா உன் வாழ்க்கை ஃபெயிலியரே இல்லன்றதுக்காக சொல்றாரு. एक बार पीड़ा सहकर एक बार मर के वो हमारे लिए मरे तो हमारे जीवन में कोई क्लेश नहीं है। பழைய ஏற்பாடு மாதிரி மாறி மாறி இருக்கிற அவசியம் கிடையாது. पुराने नियम के जैसे आप इधर उधर बदलना नहीं चाहिए। நீ இப்போ வந்து வேற லெவல்ல இருக்கிறப்பா. अभी आपकी श्रेणी ही बहुत ही ऊंची श्रेणी है। நீ வந்து காலகட்டத்துக்குள்ள இல்ல. अभी आप काल और समय के अंदर नहीं हो, நித்தியத்துக்குள்ள இருக்கிற. आप अनंत में हो। இதெல்லாம் நம்முடைய மைண்ட்ல கொண்டு வரணும். ये सब आपके विचार में लेके आना है। ஏன்னா நம்ம உலகத்துக்கு போறோம் பிரதர். क्योंकि हम संसार में तो जी रहे हैं, உலகத்துல வாழ்றோம். संसार में ही जी रहे हैं। சத்தியம் சொல்றதை நம்ம நம்ப மாட்டோம். हम सत्य को स्वीकार नहीं कर पा रहे हैं। நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய பிரச்சனைகளே யோசனை பண்ணுகிறோம். हम अपनी परेशानी में ही डूबते रहते हैं। அதுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரியே நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம். हम परेशानी के जैसे ही हमारे प्रचार भी सुनते हैं। அப்ப நம்மளால என்ன பண்ண முடியல? எழுந்து நிமிர்ந்து நடக்க முடியல. इसलिए हम उठ के नहीं डट से नहीं खड़े हो सकते। தைரியம் வர மாட்டேங்குது. हम में साहस नहीं आता है, விசுவாசம் வர மாட்டேங்குது. विश्वास नहीं आता है। கர்த்தர் மேல ஆழமான நம்பிக்கை வர हम மாட்டேங்குது. परमेश्वर के अंदर गहराई से विश्वास नहीं कर पा रहे हैं। உள்ள குறைய வச்சீங்கனே. हम अंदर कमी रख के ஹalleluya. हालेलुया। ஆமென்.
ஆமென் சொல்ல வேணாமா? आमीन बोलना है या नहीं बोलना है, ऐसा सोचते हैं। பயந்து பயந்து சொல்றோம், हम डरते डरते बोलते हैं, போல்டா சொல்றது கிடையாது. हम साहस के साथ नहीं बोलते हैं। காரணம் என்ன? इसका कारण क्या है? எனக்கு நான் வந்து நித்தியத்துக்குள்ள இருக்கிறேன், हम नित्य में हैं, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், हम पवित्र हैं, எனக்கு வியாதியை வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டாரு, मुझ पर कोई व्याधि का अनुमति परमेश्वर नहीं என்னுடைய करेंगे। வியாதியை தேவன் துண்டா கட் பண்ணி இருக்கிறாரு, मेरे व्याधि को परमेश्वर ने काट के फेंक दिया है, வியாதியின் வேரையே வெட்டிட்டாரு व्याधि को जड़ से ही उखाड़ दिया है। என்ற ஆழமான நம்பிக்கை நமக்குள்ள வரணும். ऐसे गहराई से भरोसा हम में आना चाहिए। இன்னொன்னு और एक बात है, இதே பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம், इब्रानिया 11वां 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय, 24 26, उसमें 24 से 26 तक, 11ஆம் அதிகாரம் 24 26. 24 और 26। விசுவாசத்தினாலே ஆ மோசே ஆ தான் பெரியவனான போது ஆ. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை ஆ. வெறுத்து என்ன சொல்லுங்க, சொல்லு, நான் ஆழமா சொல்லுங்க. வெறுத்து, வெறுத்து இது ஏறிடும், வெறுத்து ஏறிடுச்சு. ஓகே. அனித்தியமான ஆ. பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிலும் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட ஆ, துன்பத்தை அனுபவிப்பதையே துன்பம் அப்படியே ஒட்டிக்கும் துன்பத்தை. ஓகே. தெரிந்து கொண்டு ஆ. இனி வரும் பலன் மேல் ஆ. நோக்கமாயிருந்து ஆ. எய்த்துள்ள பொக்கிஷங்களிலும் ஆ. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். வாசிங்க இப்போ. 24 से 26 तक पढ़ेंगे। विश्वास ही से मूसा ने सयाना होकर फिरौन की बेटी का पुत्र कहलाने से इनकार किया, इसलिए कि उसे पाप में थोड़े दिन के सुख भोगने से परमेश्वर के लोगों के साथ दुख भोगने और भी उत्तम लगा, और मसीह के कारण निंदित होने को मिस्र के भंडार से बड़ा धन समझा, क्योंकि उसकी आंखें फल पाने की ओर लगी। இப்போ இதை எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க? इसको प्रचार कैसे करेंगे? பொதுவா எல்லா இடத்துலையும் हर जगह पर कैसे करेंगे? கவனிங்க, आप सोचिए, இது எப்படி வேணா பிரசங்கம் பண்ணலாம், इसको कैसे भी कर सकते हैं, ஆனா இப்படி தான் பிரசங்கம் பண்ணணும்னு இருக்குது முறை. लेकिन ऐसे ही प्रचार करना है कि विधि है। அந்த முறை ஏன் தவறுது? वो विधि से कैसे अलग होते हैं? என் மைண்ட் செட்டிங்ல கடவுள் நல்லவர்ன்ற எண்ணம் வர மாட்டேங்குது. हमारे विचारों में परमेश्वर अच्छे हैं करके हम भरोसा नहीं कर पा रहे என் हैं। பிரச்சனையோட நான் பைபிளை வாசிக்கிறேன், हम परेशानी के साथ हम जब बाइबल पढ़ते हैं, அப்போ அந்த பிரச்சனையோட பைபிளை வாசிக்கும் போது அந்த சில வார்த்தைகள் எனக்குள்ள போயிடுது. அது अगर परेशानी के साथ हम जब बाइबल पढ़ते हैं तो थोड़े छोटे छोटे शब्द भी हमारे अंदर चले जाते பாருங்க, हैं। இங்க यहाँ पर देखिए என்ன சொல்ல வராரு? यहाँ पर क्या बोलने वाले हैं। மோசே मूसा யார்கிட்ட வந்து ராஜா அரண்மனையில் வேலை செஞ்சுருக்கிறாரு. वो राजा के महल में काम कर रहा था। ராஜா கிட்ட வேலை செஞ்சுக்கும் போது वो राजा के साथ काम कर रहा था। அவருக்கு வந்து கடவுளுடைய மனுஷன், எபிரேயர் மனுஷன் தெரிஞ்சுக்கினாரு. वो इब्रानिया करके वो पहचान गया। இப்போ என்ன பண்றாரு? वो क्या किया? எபிரேயர் மனுஷனா இருக்காம், நான் வந்து பார்வோனுடைய வீட்டில் இல்லாம இப்போ நான் வந்து எபிரேயரோட கூட அடிமையோட கூட போக போறேன்ற எண்ணம் எடுக்கிறாரு. वो फिरौन के साथ नहीं, वो इब्रानिया के साथ जाने वाला हूं करके वो तैयार था। அதனால என்ன பண்றாரு? பார்வோனுடைய குமாரன்றது எண்ணப்படத்தை விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் இப்போ வந்து எபிரேயர் மக்களை தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுக்கிறாரு. फिरौन की बेटी का पुत्र कहलाने से इनकार कर रहा है। இதுல 2-3 வார்த்தை வருது. इसमें 2-3 शब्द आ रहे हैं। பார்வோனுடைய குமாரன் எண்ணப்படு வெறுக்கிறாரு அப்படின்னு வெறுத்துன்னு. वो फिरौन की बेटी का पुत्र कहलाने से इनकार कर रहा है। இப்போ இதெல்லாம் சொல்றாங்க, इसको क्या बोल रहे हैं? நீ எல்லாத்தையும் உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வெறுத்துடணும், तू संसार के सारे सुख भोग से तू इनकार करना है, உலகத்துல இருக்கிறத வெறுத்துடணும். संसारिक चीजों से नफरत करना நீ है। வெறுத்துட்டா तू नफरत करने से ही கடவுளுடைய மனுஷனா வாழ முடியும். तभी परमेश्वर का संतान जैसा जी सकेगा। நம்ம என்ன பண்றோம்? हम क्या सोचते हैं? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, நான் வெறுத்துருவேன். हम हालेलुया बोल के सब कुछ नफरत करने, इनकार करने लगते हैं। கவனிங்க, கொஞ்ச நேரம் கவனிங்க. आप समझिए। அடுத்தது, उसके बाद பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவனுடைய ஜனங்களையோட துன்பத்தை அனுபவிப்பது தெரிந்து கொண்டான். துன்பத்தை, पाप में थोड़े दिन के सुख भोगने से परमेश्वर के लोगों के साथ दुख भोगना उत्तम है। துன்பத்தை दुख भोगना, நீங்க என்ன பண்ணணும்னா கிறிஸ்தவ பிள்ளைங்களா துன்பத்தை அனுபவிக்க நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். आप मसीह के लोग हो तो दुख भोगने के लिए तैयार रहना है। இப்போ நம்ம என்ன பண்றோம்? हम क्या நம்ம सोचेंगे? வாழ்க்கையில ஏதோ துன்பம் இருக்குது, अगर हमारे जीवन में कोई दुख है, அல்லேலூயா 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 हालेलुया बोल के उसको ஏன்னா
பைபிள்ல என்ன இருக்கிற மாதிரி என் வாழ்க்கையில இருக்குது. क्योंकि बाइबल में ऐसा लिखा है इसलिए हम उसको ग्रहण करते हैं. அதே போல சில காரியம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ऐसे कोई काम हमारे जीवन में नहीं நல்ல होता வீடு है. இருக்கு இல்ல, अच्छा घर नहीं है, நல்ல கார் இல்ல, अच्छा कार नहीं நல்ல है, பைக் இல்ல, अच्छा बाइक नहीं है. இதனால வந்து உலகத்து மக்கள்கிட்ட இருக்குது. ये सब तो संसारिक लोगों के पास है. பாருங்க மோசே मूसा को देखो करके हम बोलेंगे, அரண்மனையை வெறுத்துட்டான். वो तो महल को छोड़ दिया. நீயும் எல்லாத்தையும் வெறுத்துடணும்பா. तो भी सब कुछ नफरत करना है. हालेलुया. हालेलुया बोलना है. சர்ச் எல்லா லெவல்ல போய் இருக்குது பாரு. फिर देखिए आपका चर्च किस लेवल में जा रहा है. ஆனா இங்க அத பத்தி சொல்லிக்கிறா? क्या इसको उस उद्देश्य से लिखा गया है? இத பத்தியோ இத ஆசீர்வாதத்தை வெறுக்கிறதையோ, आशीष को इनकार करना है, நீங்க துன்பத்தோடு இருக்கிறத பத்தியோ या फिर दुख के साथ रहना है, இங்க சொல்லல. ऐसा नहीं बोला है. यहाँ இப்போ पर சொல்றேன், விளக்குறேன். मैं अभी बोलने वाला மைண்ட் மாறணும். आपका विचार बदलना है. என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, यहाँ पर क्या बोल रहे हैं? மோசே இது வரைக்கும் என்ன பண்ணா, பிசாசின் பிள்ளையா இருக்கிறான். मूसा अभी तक तो शैतान का बच्चा था. நான் இப்ப பிசாசு பிள்ளையா இருக்காம தேவ பிள்ளை ஆக போறேன்னு தீர்மானம் எடுக்கிறான். वो शैतान का बच्चा नहीं रहूंगा, मैं परमेश्वर का संतान बनूंगा करके वो जा रहा है. எத்தனை பேர் ஆமென்றீங்க? कितने लोग आमेन बोल रहे हो? சப்ஜெக்ட் அதை தான் பத்தி பேசிக்குது. यहाँ पर सब्जेक्ट वही है. நம்ம என்ன பண்ணிட்டோம்? लेकिन हमने कैसा सोच लिया? உலகத்துல இருக்கிற பொருளெல்லாம் வெறுத்துரு. संसारिक चीजों से नफरत करो. அதுபட்ட துன்பம் இருந்துச்சுன்னா துன்பத்தை கேட்டுக்கோ. दुख रहने से दुख को ग्रहण करो. அப்பதான் நீ வந்து கடவுளுடைய பிள்ளையா இருப்ப. तभी तो परमेश्वर का संतान बन सकेगा. ऐसा गलत प्रचार कर दिए पहले. ஜனங்கள் என்ன பண்றாங்க? लोग भी क्या बोल दिए? துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. दुख को ஏதோ ஒரு सहते துன்பம் हैं, அனுபவிக்கிறாங்க. किसी तरह से दुख सहते கரெக்ட் हैं. கரெக்ட் கரெக்ட். वो ठीक है बोल के बोलते हैं. அதே மாதிரி சில காரியங்களை வெறுத்துடணும். ऐसे ही कुछ चीजों से சில इनकार காரணம் करते கிடைக்க हैं. மாட்டேங்குது. कोई चीज उनको नहीं मिलता है. ஆகவே நம்ம இதெல்லாம் தேவையில்லை. इसलिए वो क्या बोलते हैं, ये सब नहीं चाहिए. சப்ஜெக்ட் அது இல்ல. लेकिन वो सब्जेक्ट नहीं है. நான் பிசாசின் பிள்ளையா இருக்கிறத हम शैतान के बच्चे से வெறுத்துட்டு इनकार करना है. தேவ பிள்ளை ஆக போறேன்ற परमेश्वर के संतान அவன் बनने के தீர்மானம் लिए எடுக்கிறான். उसने निर्णय किया. அதத்தான் இங்க ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. वही यहाँ पर पवित्र आत्मा लिखी நாம है. தவறா புரிஞ்சு கொண்டுகின்னு लेकिन हमने गलत सोच लिया. தவறா போதிச்சு हम गलत से प्रचार कर दिए. மக்களை தவறா வழிநடத்தி இருக்கிறோம். हम लोगों को गलत मार्ग में अगुवाई कर रहे हैं. இப்போ சொல்றேன் பாருங்க. अभी मैं बोल रहा हूँ. மோசே அங்கேருந்து வெளியே போறாரு. मूसा वहां से बाहर जा रहा है. வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. वो वन पे जा रहा है. வனாந்தரத்திலே இருந்தாரா? क्या वो वन में ही ठहर गए? நல்ல மாமனார் வீட்டுக்கு போனாரு. वो अच्छे ससुराल में गए. நிறைய பெண்ணுங்க இருக்குது. वहां पर उस घर में तो அங்க போய் செட்டில் ஆகி वहां की लड़कियां थी. वहां जाके वहां पर அந்த ஆள் ஒரு பெண்ணியை கொடுக்குறான். वहां पर उसको एक लड़की से उसका ब्याह हुआ. நல்ல திருமண வாழ்க்கை, उसको अच्छा सा शादी நல்ல குழந்தையை பெத்து எடுக்கிறாரு. उसके बच्चे भी हुए. அதுக்கப்புறம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. फिर उसने भेड़ चराया. அப்பதான் கடவுள் தரிசனத்தை பார்க்கறாரு. तभी परमेश्वर ने उसको दर्शन दिया. அரண்மனையிலிருந்து வெளியே போனாரு. वो महल से तो बाहर गया. அது என்னன்னா பாவத்திலிருந்து வெளியே போனாரு. इसका मतलब क्या है? पाप से बाहर गया. பிசாசன் பிள்ளையிலிருந்து வெளியே போனாரு. शैतान के संतान से वो निकल गया. தேவ பிள்ளை ஆனாரு. परमेश्वर का संतान बना. ஆனா அவருக்கு குடும்பம் வாசல் எல்லாமே இருந்தது. लेकिन उसके लिए सारे परिवार सब कुछ था उसका. இருக்கீங்களா இல்லையா? आमीन. அப்போ ஏன் ஆண்டவர் வந்து அவர் வனாந்தரத்தை தேத்திட்டு, எப்பா நீ உனக்கு வனாந்தரம் தான், உனக்கு பொண்ணு மனைவி கிடையாது, குழந்தை கிடையாது, குடும்பம் கிடையாது, விட்டுட்டுக்கலாமே? क्या परमेश्वर ने उसे जंगल में ही छोड़ दिया? तेरे लिए कोई परिवार नहीं, कुछ नहीं, तो यहीं रह करके छोड़ दिया? ஆகவே வியாக்கியானம் பண்ணும்போது சரியா வியாக்கியானம் பண்ணணும். इसलिए जब प्रचार करते हैं और उसको समझाते हैं, ठीक से समझाना है. எத்தனை பேர் ஆமென்றீங்க? कितने लोग आमेन बोल रहे हैं? இன்னும் கொஞ்சம் और एक बात है. இன்னும் கொஞ்சம் போய் லூக்கா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். लूका का किताब निकालेंगे. இன்னைக்கு சபை எந்த லெவல்ல இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு சொல். லூக்கா 13:24. 13 में 24. लूका 13:24. சர்ச் இன்னைக்கு இன்னைக்கு சர்ச் வந்து புரிஞ்சிக்காம கெட்டு போயிருக்குது. कलीसिया जो है वो समझ नहीं रहा है, वो एकदम बेकार हो गया है. இடுக்கமான 13:24. வாசல் வழியாய் வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 24 पढ़ेंगे. सके द्वार से प्रवेश करना का यत्न करो, क्योंकि मैं तुमसे कहता हूँ कि बहुत से प्रवेश करना चाहेंगे और ना कर सकेंगे.
என்னங்க இது கதை? इसका क्या मतलब है? ஒரு ஆள் வந்து கேட்குறான், ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசின்னு வராரு. परमेश्वर स्वर्गलोक के राज्य के बारे में बता रहे हैं. ஒரு ஆள் வந்து கேட்குறான், एक जन आके पूछा था, என்ன ரட்சிக்கப்படுறது நிறைய பேர் கிடையாதா? क्या उद्धार पाना कैसा? கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்படுவாங்களா? क्या थोड़े जन ही उद्धार पाएंगे? அப்படி 23 கேட்குறான். ऐसा पूछ रहा है वो. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே ரட்சிக்கப்படுபவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகுது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். उसने पूछा था, हे प्रभु क्या उद्धार पाना थोड़े ही हैं? तब ये वचन लिखा गया है, सकेत द्वार में से प्रवेश करने का यत्न करो, क्योंकि तुम से कहता हूँ बहुत से प्रवेश करते हैं, करना चाहेंगे और ना कर सकें. சொல்லிட்டோமா இப்போ இதை? अभी इसका मतलब बताऊंगा मैं. இடுக்கமான வாசல்னா என்ன? सकेत द्वार का मतलब क्या है? இடுக்கமான வாசல்னா என்ன? सकेत द्वार का मतलब क्या है? பாருங்க, ஒரு வீடு, एक घर है, பெரிய வீடு, एक बहुत बड़ा घर है, ஆனால் வாசல் வந்து 4 அடி தான் வைக்கிறாங்க. लेकिन वो जो द्वार है वो सिर्फ 4 फुट का रखा है. இப்போ கூட நம்ம சர்ச் இருக்குது, अभी हमारा कलिसिया है, எல்லாத்தையும் திறந்து விடல, हम पूरा द्वार नहीं खोल के रखे हैं, அங்க ஒரு தான் டோரு. सिर्फ वही द्वार खुला है. டோரு சின்னதா இருக்குது, एक द्वार तो छोटा है, ஆனா உள்ள பெருசா இருக்குது. अंदर बड़ा जगह है. அப்ப இங்க என்ன கேக்குறாரு? यहाँ पर क्या बोल रहे हैं? இடுக்கமான வாசல் வழியாய். सकेत द्वार से நம்ம என்ன சொல்லிடுறோம்? हम क्या प्रचार करने लगे? பாருங்க, கர்த்தர்கிட்ட வந்தா परमेश्वर के पास आने से அப்படிதான் இடுக்கமா தான் இருக்கும். सकेत ही होगा, எதுவும் பெருசா கிடைக்காது. हमको कुछ बड़ा नहीं मिलेगा. அங்கெல்லாம் வந்து நீங்க வந்து உலகத்துல பாருங்க எப்படி வேணா வாழலாம், संसार में तो कैसे भी जी सकते हैं, கர்த்தர்கிட்ட வந்தா लेकिन परमेश्वर के पास आने से அப்படி எல்லாத்தையும் எதையும் அனுபவிக்க கூடாது. कुछ भी अनुभव नहीं करना है. அத பத்தி தான் இங்க சொல்லுது. ऐसे बोल रहे हैं करके वो वचन को लेते हैं. அத பத்தி இத சொல்லுங்க. ऐसा नहीं बोला गया है. இடுக்கமான வாசல்னா என்ன அர்த்தம்? सकेत द्वार का मतलब क्या है? உலகம் சொல்றாங்க, संसार बोल रहा है, நாங்க எப்படி வேணா கடவுள்கிட்ட போறோம்ன்றாங்க. हम कैसे भी परमेश्वर के पास जाएंगे. மலை இருக்குதுங்க, மலை இருக்குதுங்க, पहाड़ है, இப்படியும் ஏறலாங்க, அப்படியும் ஏறலாங்க, இப்படியும் ஏறலாங்க, அப்படியும் ஏறலாங்க. पहाड़ के ऊपर तो कैसे भी चढ़ सकते हैं, इस तरफ से या उस तरफ से. கடவுள்கிட்ட எப்படி வேணா போயிடலாங்க. ऐसे ही परमेश्वर के पास भी कैसे भी जा सकते हैं, அப்படின்னு உலகம் சொல்லுது. ऐसा संसार बोलता है. நிறைய கூட சினிமா ஆக்டருங்க பேசுறாங்க. बहुत सिनेमा के फिल्म के एक्टर्स भी बोलते हैं. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, उस दिन एक जन बोले, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. उनको जो मालूम था वो बोले, ஏங்க சாமிக்கெல்லாம் யாரும் உதவி செய்யாதீங்க, நீங்க देवताओं को कोई जाके आप मदद नहीं करना, சாமியை காப்பாத்துறதுக்கு எதுவும் பண்ணாதீங்க. देवताओं को बचाने के लिए आप नहीं करना कुछ, நம்ம எல்லாம் நல்லா வாழணும், அவ்வளவுதான். हम सब अच्छा जीना है. சாமியை காப்பாத்திக்கிறத இந்த சாமி எனக்கு முக்கியம் அதெல்லாம் சொல்லாதீங்க. ये देवता मुझे बहुत अहम है, ऐसा नहीं बोलना है. மதத்தின் வழியா போயிடாதீங்க. आप धर्म के मार्ग पर नहीं जाना அவர் है. சொல்றது கரெக்ட் தான், वो तो ठीक ही बोल रहे हैं, ஆனா அது ஃபுல்லா கரெக்ட் கிடையாது. लेकिन पूरी तरह से वो ठीक नहीं बोल रहे हैं. எல்லாமே சாமின்னு சொல்லிட முடியாது. सब कुछ देवता है करके हम नहीं बोल सकते हैं. சாமியே சாமின்னு தான் சொல்லணும், கடவுள் தான் சொல்ல முடியும். देवताओं को सिर्फ देवता ही बोल सकते हैं. எல்லாத்தையும் கடவுள் சொல்லிட முடியுமா? सबको देवता नहीं बोल सकते. லைட் கடவுள், क्या लाइट देवता है? காத்து கடவுள், हवा देवता है, அப்புறம் என்னதுப்பா கடவுள்? நெருப்பு கடவுள். आग देवता है, நெருப்பு தான், आग तो आग ही है, காத்து தான், हवा ही है, மலை தான், पहाड़ी है. அப்புறம் என்ன சொன்னேன், இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாத்தையும் கடவுள்னு சொல்லி இருக்கிறாங்க. ऐसे बहुत से लोग इस चीजों को देवता पूछते हैं. அததான் இங்க இடுக்கமான வசனம் என்ன அர்த்தம்? यही सकेत द्वार का मतलब क्या है? கடவுள்னா ஒருத்தர் தான் கடவுள். परमेश्वर तो एक ही परमेश्वर है, அவர் பேரு இயேசு. उनका नाम यीशु है. அதான் இடுக்கமா இருக்குது இன்னைக்கு. वही सकेत है यहाँ पर. இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். परमेश्वर यीशु मसीह बोल रहे हैं, मैं ही मार्ग हूँ, मैं ही सत्य हूँ, मैं ही जीवन हूँ. இன்னைக்கு இது உலகம் ஏத்துக்காது. ये संसार नहीं मानता है. ये அது எப்படிங்க? இயேசு மட்டும் தான் வழியா? क्या यीशु मसीह मार्ग है? இயேசு மட்டும் தான் சத்தியமா? यीशु मसीह ही सत्य है. இயேசு மட்டும் தான் ஜீவனா? यीशु मसीह सिर्फ यीशु मसीह जीवन है. அததான் உலகம் என்ன பண்ணுது? ऐसे ही संसार क्या बोलता है? உள்ள வரத்துக்கு கடவுள்கிட்ட வரத்துக்கு கஷ்டப்படுது. वो अंदर परमेश्वर के अंदर आने के लिए वो बहुत ही ये महसूस करता है. இயேசு தான் வழின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான் பாருங்க, यीशु मसीह ही मार्ग है करके जो आता है அவன் தான் ரட்சிக்கப்படுவான். वही उद्धार पाएगा. அப்படின்னு தான் இந்த கதையை சொல்றாரு கர்த்தர்.
इसलिए यहाँ यीशु मसीह ये उदाहरण दे रहे हैं। இயேசு ஒருவரே வழின்றதுக்காக இங்க சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். यीशु मसीह सिर्फ यीशु मसीह एक ही मार्ग है, इसलिए यहाँ पर वचन लिखा है कि सकेत द्वार। நம்ம என்ன சொல்லிட்டோம்? हमने क्या बोल दिया? கிறிஸ்தவ வாழ்க்கைனா ரொம்ப இழுக்கம், मसीह जीवन तो बहुत सकेत रहता है, ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது, हम फ्री नहीं रह सकते அப்படி हैं, நல்லா ஜாலியா வாழ முடியாது, हम जॉली से नहीं रह सकते, சந்தோஷமா வாழ முடியாது, हम आनंद से नहीं जी மகிழ்ச்சியா வாழ पाएंगे, முடியாது, हम प्रसन्न से नहीं रह நெருக்கத்துல தான் पाएंगे, வாழணும். हम तो ऐसे ही रहना है। ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? आप हैं? அவர் சொன்னது ஒண்ணு, यीशु मसीह ने तो दूसरी तरह से हमको நம்ம बताया, பிரசங்கம் பண்ணது ஒண்ணு. लेकिन हम उसको प्रचार दूसरी तरह से करते हैं। இங்கே தான் சர்ச்சி பிரச்சனைகளை சந்திக்குது. यहीं पर कलिसिया परेशानी उठाता है। இதனால என்ன ஆயிடுது? इसलिए क्या हो जाता है? வெளியே இருக்கிற மக்கள் உள்ள வர மாட்டாங்க. बाहर के लोग अंदर नहीं आ पा रहे हैं। சர்ச்சுக்கு போறவங்க என்ன இருக்கிறான்? कलिसिया में जाने से क्या होएगा? காசு இல்லாத இருக்கிறான், वो बिना पैसा का रहेगा, வீடு வாசல் இல்லாத இருக்கிறான், उसके लिए कोई घर बार नहीं எல்லாம் रहेगा, பரலோகம் இருக்கிறான். सब लोग स्वर्ग लोग ही बोलते रहते இங்க हैं। ஒண்ணுமே வேணான்றான், यहाँ पर कुछ भी नहीं चाहिए करके படிப்பு बोलते हैं, வேணான்றான், पढ़ाई नहीं चाहिए बोलते பதவி हैं, வேணான்றான், पदवी नहीं चाहिए बोलते हैं, மேலான வாழ்க்கை வேணான்றான். हम ऊंचे स्थान पर जीना नहीं चाहिए ஏன்னா बोलते हैं, வெறுத்துன்னு சொல்லிப்படுக்குதே. क्योंकि सब कुछ सबका इनकार करना நாங்க है करके நாங்க सिखाते हैं। எல்லாத்துலயும் வெறுத்துறோம். हम सबका इनकार करते हैं करके बोलते हैं। இங்க தான் சர்ச்சு விழுந்து போகுது. यहीं पर कलिसिया गिर जाता है। எத்தனை பேர் கேக்குறீங்க? எல்லாம் குழந்தைய आप பார்த்துக்கிறீங்க, सुन रहे हैं ना? கொஞ்சம் கவனிங்க. आप ध्यान दीजिए। கோட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு வேதனைப்படாதீங்க. हम अभी अनसुना करने से फिर हम அடுத்தது चिंतित होएंगे। அடுத்தது வாசனம் अभी ஒரு अगला வார்த்தை. वचन हेलो லூக்கா புத்தகம் 9:30-23. लूका में 9:23. 9 में 23। ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இந்த வசனம் அவங்க வாழ்க்கையில புரிஞ்சிக்க மாட்டாங்க. बहुत से लोग वचन को ठीक से नहीं समझते हैं। 9:23. 9 में 23। பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். उसने सबसे कहा, यदि कोई मेरे पीछे आना चाहे तो अपने आप से इनकार करे और प्रतिदिन अपना क्रूस उठाए हुए मेरे पीछे हो ले। என்ன சொல்றாருங்க? इसमें क्या बोल रहे हैं? ஏசு சொல்றாரு, यीशु मसीह बोल रहे हैं, என் பின்ன ஒருத்தன் வரணும்னா, अगर मेरे पीछे कोई आना चाहता है, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என் பின்ன வர கடவன். वो अपने आप को इनकार करना है और प्रतिदिन मेरा क्रूस उठाए मेरे पीछे आना है। இப்போ இது என்ன ஆகுது? ये कैसा मतलब बन रहा है? கடவுள் கிட்ட போனோம், கத்தரை நம்பணும்னா எல்லாத்தையும் வெறுத்துடணும். परमेश्वर के पास जाना है तो सबका इनकार करना है। சரியாங்க? क्या ये ठीक है? கொஞ்சம் கேளுங்க, சரியா? क्या ये ठीक है? எல்லாத்தையும் வெறுத்துடணுமா? सबका इनकार करना है। அது வேற இன்னொரு இடத்துல சொல்றாரு ஆண்டவர். उस और एक बात बोल रहे हैं, வீட்டையாவது, आपके घर को, மனைவியாவது, आपके पत्नी को, பிள்ளைகளையாவது, बच्चों को, தாயாவது, अपने माता को, தகப்பனையாவது, पिता को, சொத்தாவது जायदाद को, வெறுத்தவன், जो इनकार करता है, விட்டவன், जिसने छोड़ दिया है, அவன் ஓ பத்தியா பத்தியா பத்தி சொல்லிக்கிறார். उस वचन को निकाल के बोलते हैं। ஆனா அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? उसके बाद क्या बोलते हैं? விட்டவன் जिसने छोड़ा है நூறத்தனையா விட தருவேன், उसको 100 गुना अधिक दूंगा, நூறத்தனைய நிலங்களை தருவேன், 100 गुना अधिक जमीन दूंगा, நூறத்தனைய தாயும் தகப்பனை தருவேன். 100 गुना अधिक तुम्हारे माता पिता அப்படின்னா की आशीष होंगे। என் நிமித்தம் இழந்துட்டியா? मेरे लिए अगर तुमने कुछ गवा दिया, அதான் கரெக்டுப்பா, वही ठीक है, அதான் கரெக்ட். वही ठीक है। வெறுத்துட்டியா? अगर तूने इनकार कर ரொம்ப दिया, கரெக்ட். वो बहुत ही ठीक है, அப்படி கரெக்டா அப்படி விட்டுடணும். ऐसे होना है। ஆனா அடுத்து என்ன சொல்றாரு? लेकिन उसके बाद क्या बोल रहे हैं? கவனிங்க, आप ध्यान दीजिए। இப்படிலாம் டிவில எல்லாம் கேட்பீங்க பிரசங்கம், आप टीवी में प्रचार ऐसा वैसा सुनते होंगे, आप அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி நிப்பீங்க. हालेलुया बोलते रहेंगे। உள்ள கொஞ்சம் பாய்சன் போச்சுன்னா வாழ்க்கை காலி. अंदर कोई जहर जाने से तो फिर आपका जीवन खाली हो जाएगा। பால் ஒரு ஃபுல்லா பால் இருக்கலாம், दूध होगा, ஒரு கிளாஸ் ஃபுல்லா பால் இருக்கலாம், एक पूरे ग्लास में तो दूध रहेगा। ஒரே ஒரு துளி விஷம் உள்ள வந்துச்சுன்னா अगर एक थोड़ा सा भी जहर उसमें मिल गया तो அந்த பால் ஃபுல்லா விஷம் தான். वो दूध पूरा जहरीला हो जाएगा। சும்மா லைட்டா கேக்குறது இல்ல, सिर्फ लाइटली सुनने से, கேட்டா உள்ள விஷம் போச்சுன்னா அப்படின்னா அவ்வளவுதான். वो थोड़ा सा सुनने से भी थोड़ा जहर अंदर जाने से पूरा जीवन खाली हो அப்ப जाएगा। இங்க வெறுத்துனா என்ன சொல்றாரு? यहाँ पर इनकार किस लिए बोला गया है? என்ன சொல்ல வர்றாருன்னா, क्या बोल रहे हैं वो? எந்த நோக்கம் இல்லாத ஒரு மனுஷன் வாழ்றான் பாத்தீங்களா? अगर कोई भी उसके मकसद के बिना
कोई जी रहा है, அந்த எந்த நோக்கம் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை சரியில்லைப்பா. कोई भी मकसद के बगैर कोई जी रहा है तो वो ठीक नहीं है। நல்ல நோக்கத்தோட வாழணும், அதை பத்தி இங்க பேசுறாரு. अच्छे उद्देश्य में जीना है, वही उसी के बारे में बताया गया। நான் அப்படிதான் இருந்தேன், मैं पहले ऐसे ही था, எந்த நோக்கம் இல்லாத வாழ்ந்திருந்தேன். मेरे जीवन में कोई मकसद नहीं था, ஆனா இயேசு வந்தாரு, लेकिन यीशु मसीह मेरे अंदर आए। ஒரு நல்ல நோக்கத்தோட வாழ ஆரம்பிச்சு. अभी मैं एक अच्छा उद्देश्य के साथ जी रहा हूँ। அதை தான் சொல்றாரு, वही यहाँ पर ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களே उद्धार पाए हुए लोग, நோக்கத்தோட வாழணும். आप एक मकसद के साथ जीना है। அந்த நோக்கத்தோட வாழும் பொழுது वो मकसद के साथ जब जिएंगे, சில காரியங்களை இழக்கிற மாதிரி தெரியும், आप थोड़े चीजों को आप इनकार करे जैसा आएगा, ஆனா நீ அந்த நோக்கத்தோட வாழ ஆரம்பிச்சின்னா அதுக்கப்புறம் எல்லாமே நிறைய வந்துரும். लेकिन जब आप वो मकसद के साथ ही जीने लगोगे तो सब कुछ आपको बहुतायत में मिलेगा। நம்ம என்ன பண்ணிட்டோம், हमने क्या सोच लिया, வெறுத்துன்னு சொல்லிட்டோம்னியா. जब नफरत या इनकार बोलने से ही, ஏன்னா நல்ல காரியங்களை கேட்கும் போது, अच्छी बातों को जब सुनते हैं, வாழ்க்கையை குறித்து நல்லா கேட்கும் பொழுது आप जीवन के बारे में जब अच्छी बातें सुनते हैं, சத்ரு வந்து கேட்க விட மாட்டான். शत्रु हमको सुनने नहीं देता है। பாருங்க, இது நான் லேசா சொல்ல, मैं ऐसे नहीं बोल रहा हूँ, இது நம்ம சீரியஸ் பிசினஸ். இதெல்லாம் ये तो बहुत ही अहमियत बात बोल रहा हूँ இன்னைக்கு मैं। சர்ச்சு உடஞ்சி போய் ஒன்னே இல்லாத இருக்கு. ஆஜ்கல் சபைக்கு வராங்க, ஆனா சர்ச்சில் நிம்மதி கிடையாது. आजकल तो कलिशे में लोग आते हैं लेकिन उनके दिल में शांति नहीं रहता है, சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் இல்லாத இருக்கிறாங்க उनके மக்கள். दिल में खुशी नहीं रहता है। காரணம் என்ன, उसका कारण क्या है, ட்ரூத்தை கேட்கறதே கிடையாது. वो सत्य को ठीक से नहीं வந்து सुनते हैं, உட்கார்ந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். आके बैठ के चले जाते हैं। வரவே வேண்டாம். इसलिए तो आप आना ही नहीं है। விளங்குதா நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? ஸ்கூல்ல பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வராங்க, कक्षा में तो बच्चे पढ़ने के लिए आते हैं, அது படிக்காதே நீங்க உங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குமா? वो पढ़े बिना आपके घर में वापस आने से आपको खुशी காசை होगी கொடுத்து क्या? செலவு பண்ணி ஃபீஸை கட்டி அதை பண்ணி நீங்க அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு. आप तो पैसा खर्च करके फीस पे करके बच्चों को स्कूल में भेजते हैं। உங்க பிள்ளை படிக்கவே இல்லை, अगर बच्चा नहीं पढ़ने से எப்படி இருக்குங்க? आपके दिल में कैसा होगा? சொல்ல உருப்பட மாட்டாடா நீங்க. तू तो ठीक से नहीं आ पाएगा करके आप बोलेंगे। அப்படிதான் இன்னைக்கு சபை. ऐसे ही अभी कलिशिया, சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். कलिशे में आके बैठ के चले जाते हैं लोग, சரி, சாரிங்க. वो ठीक काम नहीं है। தேவனுடைய வார்த்தையை கேளு, परमेश्वर का वचन सुनना है, அதுக்காக தான் கடவுள் பிரசங்கம் பண்றாரு. इसलिए परमेश्वर प्रचार कर रहे அப்ப हैं। வெறுத்துனா என்ன அர்த்தம்? इनकार करने का मतलब क्या है? நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழாத, बिना मकसद का जीवन नहीं जीना है, நோக்கத்தோட வாழுன்றதுக்கு சொல்றாருங்க. आप मकसद के साथ जीना है। நாம இதை மாத்திட்டோம். हमने इसको उल्टा कर दिया, எல்லாத்தையும் வெறுத்துரு, सबका इनकार करो, கர்த்தரை நம்பு, परमेश्वर पर विश्वास करो, கர்த்தர் எல்லாம் அங்க தருவார். परमेश्वर हमको सब कुछ स्वर्गलोक में देंगे। இன்னைக்கு சர்ச்சு வெளியே இருக்கிற மக்களை பார்த்து சர்ச்சையை பார்த்து மக்கள் வந்து சிரிக்கிறாங்க. बाहर के लोग चर्च के लोगों को देखकर हंसते हैं, நாங்களே நல்லா இருக்கிறேன்யா, हम तो अच्छे हैं, நீ கண்ணீரோட இருக்கிற, तू तो आंसुओं में है, நீ கவலையோட இருக்கிற. तू चिंता में है, அவங்க கேட்கறாங்க, சர்ச்சுக்கு போற என்ன நடக்குது உனக்கு? तू तो चर्च में जा रहा है, तुझे क्या हो रहा है जीवन में? அவங்க ஒரு கேட்கறாங்க, கேள்வி கேட்கறாங்க. वो आपसे सवाल पूछते हैं, நம்ம எங்க பதில் வச்சுக்கிறோம்? हम क्या उत्तर रखे हैं? உங்களை பார்த்து அவங்க ஓடி வரணும், आपको देख के वो दौड़ के आना है, அதுக்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். उसके लिए परमेश्वर का वचन बहुत जरूरी है। ஆகவே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிரதர். ये बहुत ही ஆகவே महत्वपूर्ण தான் இங்க है, சொல்றாரு, इसलिए बता रहे हैं, ஆகவே மிகுந்த தைரியத்தோடு இருங்க, इसलिए आप बहुत साहस के साथ रहना உங்க है, பலனுக்கு ஏதுவான காரியங்களை கடவுள் உங்களுக்கு தருவாரு. आपके लिए बहुत प्रतिफल मिलेगा, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, आप विश्वास को नहीं छोड़ना है, அவர் கண்டிப்பா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரு. वो कैसे भी अपने वचन को पूरा करेंगे। ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம விளங்கிக் கொள்ளணும். ऐसे वचन को आप समझना है, அப்படி வரும், அப்படி நினைக்கும் போது जब ऐसा सोचेंगे आप, அப்படி எல்லா பிரச்சனையிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். हमारे सारे परेशानियों में परमेश्वर आपकी मदद करेंगे। ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இன்னைக்கு ஒரு சில வசனங்களை விளக்குனேன். आज मैंने थोड़े वचनों को समझाया था, அது மாதிரி நிறைய இருக்குது. ऐसे और भी बहुत वचन है। இதெல்லாம் ஜனங்க வந்து உள்ள ஜனங்களுக்குள்ள பிரசங்கம் பண்றதுனால ये सब लोगों में हम प्रचार करने से சபை வேற மாதிரி போயின்னு இருக்குது. कलिशा दूसरी तरह से जा रहा है। அப்ப சபையில வேற ஏன் ஜனம் இல்ல? फिर कलिशे में क्यों लोग नहीं है? ஏன் மக்கள் குறைஞ்சினே இருக்கிறாங்க? क्यों लोग कम होते जा रहे हैं? மக்களுக்கு அங்க வந்து எதுவும் ஃபீடிங் கிடைக்கல, क्योंकि उनको ठीक से प्रचार नहीं मिल रहा है, அதனால என்ன பண்றாங்க, வேற எங்கேயோ போயிடுறாங்க. इसलिए वो लोग और कहीं चले जाते हैं। நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. आप और हम परमेश्वर के लिए बहुत मुख्य हैं। நீங்க வாழ்ந்து காமிச்சீங்கன்னா மக்கள் உள்ள வந்துருவாங்க. आप अच्छा जी के दिखाने से
संसार के लोग भी अंदर आ जाएंगे। நீங்க ஆசீர்வாதமா இருங்க, आप आशीष में रहना है, நீங்க சுகமா இருங்க, आप चंगाई में रहना है, நீங்க ஆரோக்கியமா இருங்க, आप आरोग्यता में रहना है, வியாதி இல்லாத இருங்க, बगैर व्याधि के रहना है, டாக்டருக்கு செலவு பண்ணாத இருங்க. आप डॉक्टर के लिए कोई खर्च नहीं करना है। தேவனுடைய வார்த்தை சொல்லுது, परमेश्वर का वचन बोलता है। உலக மக்கள் யோசிப்பாத, संसार के लोग सोचेंगे ये இப்ப முடியல, अभी तो नहीं हो रहा ஆனா है, விசுவாசிங்க, आप विश्वास कीजिए। கர்த்தர் எல்லா வியாதியும் நம்முடைய சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். परमेश्वर ने हमारी सारी व्याधि को क्रूस पर लाद लिया है, எல்லா வறுமையும் சுமந்து தீர்த்திருக்கிறார், सारी गरीबी को उन्होंने लाद लिया है, எல்லா தரித்திரத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார், सारी दरिद्रता को अपने ऊपर लाद लिया है, இள ரத்தத்தை நமக்கு சிந்தி இருக்கிறார். हमारे लिए जवान लहू को बहाया है, நீங்கள் நானும் இளமையா இருப்பதுக்காக. क्योंकि हम जवान रहना है। ஹலோ, ஆமென். आमेन। ஏசாயா 65ல சொல்லப்பட்டிருக்குது, यशाया 65 में बोला गया है, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, आज मेरा जन्मदिन है। அதை மட்டும் வாசிங்க. वो एक वचन पढ़ेंगे, ஏன்னா நான் இதெல்லாம் விசுவாசிக்கிறேன் பிரதர். क्योंकि मैं इस पर विश्वास करता பைபிளை हूँ। சும்மா வச்சுக்காதீங்க பிரதர். बाइबल को ऐसे ही नहीं रखना है। 65 ஏசாயா 65 यशाया 65 அவர் சொல்றாரு, 65 में बोल रहे हैं, அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தான் நாட்களுக்கு பூரணமாகாத கிழவனும் உண்டாயிருக்கிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்றும் எனப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். 65 में 20, उसमें फिर ना तो थोड़े दिन का बच्चा और ना ऐसा बूढ़ा जाता रहेगा जिसने अपनी आयु पूरी न की हो, क्योंकि जो लड़कपन में मरने वाला है वह 100 वर्ष का होकर मरेगा, परंतु पापी 100 वर्ष का होकर श्रापित ठहरेगा। आमीन। அவ்வளவா இருக்குதுங்க. हाँ, பாருங்க 100 இங்க இதுல இது முக்கியமா என்னன்னா, इसमें क्या है, 100 வயது சென்று மரிக்கிறவனும் 100 वर्ष का होकर मरेगा, வாலிபன் என்று சொல்லப்படுவான். तो भी वो जवानी कहा है। இந்த வாலிபன் என்ற வார்த்தை உள்ளத்துல போகணும். जवान, वो जो शब्द आपके अंदर जाना है, நான் வாலிபன், मैं जवान हूँ, நான் சின்ன பொண்ணு, मैं जवान हूँ, நான் சின்ன பையன். मैं जवान लड़की हूँ, लड़का சொல்றியா हूँ। பிரதர்? சொல்லுங்க பிரதர், சின்ன आप பையன். बोलना है मैं जवान लड़का हूँ, மாத்திரை போடுங்க. ऐसे दवाई लेना है आप। கர்த்தர் நித்தியத்துக்காக நம்ம வயசாவதுக்காக கடவுள் நம்மளை உண்டாக்கல. हमारा उम्र होना है करके ऐसे नहीं बनाया परमेश्वर। பாவ திரும்ப வயசாயிடுச்சு. हम पाप के वजह से हमारा तो उम्र बढ़ गया है, ஆனா இங்க சொல்றாரு, लेकिन बोल रहे हैं 100 வயசானாலும் 100 साल होने से भी கடவுளுடைய பார்வையில परमेश्वर के வாலிபன். परमेश्वर की ओर से तुम जवान हो। ஹலோ, கடவுள் உங்களெல்லாம் எப்படி பார்க்கறாரு? परमेश्वर आपको कैसे देख रहे हैं? வாலிபர்களா பார்க்கறாரு. आपको जवानी देखते हैं। இதை விசுவாசிங்க. इस पर आप विश्वास कीजिए। உங்களை நீங்க எப்படி பாருங்க? आप अपने आप को कैसे देख रहे हैं? வயசான மாதிரி பார்க்காதீங்க. अपने आप को बूढ़ा नहीं देखना है, வாலிபன், आप जवान सोचना है। வாலிபி. जवान लड़की, जवान लड़का ऐसा सोचना है। ஜெபம் பண்ணலாமா? अभी हम प्रार्थना करेंगे। ஹalleluya. हालेलुया। பிரச்சனை என்னன்னா வசனம் தான் ரொம்ப முக்கியம். अभी हमारा वचन कैसे समझ रहे हैं वही मुख्य है। ஆமா, வெறுத்து हम इनकार करते हैं, அது உள்ள ஏறிடுது. वो हमारे अंदर चढ़ जाता है। துன்பம், दुख हमारे துன்பம் अंदर चढ़ जाता அது है, உள்ள ஏறிடுது. वो हमारे अंदर चढ़ जाता है। அப்புறம் வேற என்னெல்லாம் சொன்னேன்? और भी मैंने बहुत से बात बोला था। ஆகவே இந்த வெறுத்து, துன்பம், இடுக்கம் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் என்னத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு. इसलिए ये नफरत करना, दुख और सकेत द्वार, ये सब किस लिए कहा गया है? ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. परमेश्वर के वचन के लिए आप हाथ उठाकर धन्यवाद कीजिए। ஹalleluya. हालेलुया। இல்ல வாயில தந்து ஹalleluya. आप मुंह खोल के हालेलुया। हालेलुया बोलिए। आमीन। கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இயேசு ताली மகிமைப்படுத்து. बजाकर उनकी महिमा कीजिए। கர்த்தர் நல்லவர். परमेश्वर बहुत अच्छे हैं। உங்களுக்கு வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வத்தையும் கனத்தையும் தருவார். आपके दाएं हाथ में आपको दीर्घायु, बाएं हाथ में आपके लिए धन संपत्ति देंगे। உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா காரியம் நடக்கும். आपके लिए जो भी काम होना है वो अवश्य होगा, எதுவும் தாமதமாவாது. कोई भी रुकावट नहीं होगी, எல்லாம் அதிகால காலத்துல நேர்த்தியா நடக்கும். ठीक समय पर सब कुछ पूरा होगा। கவலைப்படாதீங்க.
आप चिंता नहीं करना है। கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், परमेश्वर आपकी जरूरतों को पूरा அற்புதங்களை करेंगे, செய்வார், अद्भुत कार्य करेंगे, அதிசயமான காரியங்களை செய்வார். चमत्कार करेंगे। ஹalleluya. हालेलुया। அன்பின் பிதாவே, நல்ல வேளைக்கு ஆமை துதிக்கிறோம். प्रेमी परमेश्वर, अच्छे समय के लिए धन्यवाद। கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வருகிறோம். यीशु मसीह के नाम से आपके सम्मुख में ஆண்டவரே, आए हैं। இந்த காலை வேளையில நம்முடைய வார்த்தைகளுக்காக ये ஸ்தோத்திரம். सुबह के समय में आपके दिए गए वचन के लिए धन्यवाद। கர்த்தாவே, நாங்கள் தீர்க்காயுசோடு வாழ்வது உம்முடைய சித்தம். आपकी हम दीर्घायु में जीना ही आपकी इच्छा है। எங்களை நித்தியத்துக்குள்ள வச்சிருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். आपने हमें अनंत जीवन में रखा है, उसके लिए என்னுடைய धन्यवाद। மனக்கண்கள் திறக்கப்படுவதாக हमारे मन की आंख खुल पाए, ஆவிக்குரிய உலகத்தை நாங்கள் சரியாய் காண உதவி செய்யுங்க. आत्मिक जीवन को हम अच्छा से जान पाए। நாங்க இந்த உலகத்துல வாழ்றோம், हम इस संसार में जी रहे हैं, ஆனாலும் நித்தியத்துக்குள்ள வாழ்றோம். लेकिन फिर भी हम अनंत में ही जी रहे हैं। தேவ ராஜ்யத்துக்குள்ள வாழ்றோம், आपके राज्य में ही जी रहे हैं। ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ்றோம், हम आशीष में जी रहे हैं, சுகத்துக்குள்ள வாழ்றோம், हम चंगाई में जी रहे हैं, ஆரோக்கியத்துக்குள்ள हम வாழ்றோம், आरोग्य में जी रहे हैं, நன்மைக்குள்ள வாழ்றோம், हम भलाई में जी रहे हैं, தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ள வாழ்றோம், परमेश्वर के वचन के अंदर जी रहे हैं, கிறிஸ்துக்குள்ள வாழ்றோம். हम क्रिस्तु के अंदर जी रहे हैं। எல்லா தீமைக்கு விலக்கி எங்களை பாதுகாக்கிறவன் सारे बुराई से हमको आप सुरक्षित रख रहे हैं। தேவன் எங்களோட கூட உண்டு. परमेश्वर हमारे साथ हैं, எங்களை சுற்றி தெய்வீக பாதுகாப்பு இருப்பதுக்கு हमारे चारों ओर आप छावनी कर रहे हैं। பொல்லாங்கனை எங்களை தொட முடியாது, कोई भी मुसीबत हमें छू नहीं सकेगी, வியாதிகள் எங்களை தொட முடியாது, व्याधि हमको छू ना सकेगा, வறுமை எங்களை தொட முடியாது, गरीबी हमें छू ना सकेगी, குடும்ப சண்டைகள் எங்களை தொட முடியாது. परिवार में कोई झगड़ा ना होगा, எங்கள் வாழ்க்கையில நிம்மதி, हमारे समाधान, जीवन में शांति होगा, சந்தோஷம், खुशी होगी, மகிழ்ச்சி, हम आनंद होंगे, சகல நன்மைகள் और सारी भलाई எங்கள் வாழ்க்கையில நிரம்பி हमारे இருப்பதற்காக जीवन में भरा पूरा रहेगा। நீர் ஒரு தரம் சிலுவையில மரித்ததினாலே आपने एक बार अपने आप को बलि चढ़ाया है, அது சித்தத்தின்படி நாங்கள் हम பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். तो पवित्र किए गए हैं, நாங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறோம், हम पवित्र हैं अभी, தேவனுடைய பிள்ளை என்று சொல்றோம். हम परमेश्वर के संतान हैं, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். इसलिए आपके लिए கேட்ட धन्यवाद। சத்திய வார்த்தைகள் जो भी वचन हमने सुना है, இவர்களுக்குள்ளே போகட்டும் ஆண்டவர். हम उन सब लोगों के अंदर जाए, இதை இவர்கள் கேட்கட்டும், सब लोग फिर से सुने, தொடர்ந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை தொடர்ந்து கேட்கட்டும். लगातार ऐसे वचनों को सुने, இது ஒரு நாள் அல்ல, ये सिर्फ एक दिन में नहीं, தொடர்ந்து இதற்குள்ளே போகட்டும் ஆண்டவர். लगातार इसके अंदर जा पाए, நன்றாய் வாழ்வார்களாக. वो अच्छा सा जी पाए। ஒவ்வொரு ஆசீர்வதிங்க एक एक जनों को भी आप आशीष दीजिए இயேசுவின் पिता, நாமத்தினால. यीशु मसीह के नाम से, ஆமென். आमीन। அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானம் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear pastor. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear pastor. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to dear pastor. Happy long life to you. Ella clap along. வரியா? அசோக்